السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களாக விஸ்வரூபம் என்ற ஒரு திரைப்படம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு, தமிழக முஸ்லிம் சமுதாயத்திற்கு கடுமையான கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த நிலையிலே இதை உணர்ந்து தமிழக அரசாங்கம் பொறுப்புணர்வோடு அந்த படத்திற்கு தடை விதித்திருக்கின்ற நேரத்திலே இந்த திரைப்படத்திற்கு முட்டுக் கொடுக்கிறோம் என்ற பெயரிலே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் எல்லா சக்திகளும் ஒன்றாக கைகோர்த்து களமிறங்கி இருக்கிற இந்த நேரத்திலே விஸ்வரூபம் குறித்து அடுத்தது என்ன என்ற தலைப்பில் இந்த உரை ஆற்றப்படுகிறது. இந்த விஸ்வரூபம் படத்தை வெளியிடக்கூடாது என்று முஸ்லிம்கள் சொல்லும் பொழுது இதற்கு எதிராக பல வாதங்களை அவர்கள் வைக்கிறார்கள். அந்த வாதங்கள் எல்லாம் சரியா? அந்த வாதத்தை வைக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நீதிமன்றத்திலே இந்த படத்திற்கு எதிராக வாதாட கடமைப்பட்டிருக்கிற தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களும் இதை நீங்கள் கவனத்திலே வைத்து வாதாட வேண்டும். முஸ்லிம் சமுதாய மக்களும் இதுபோன்ற வாதங்களை எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு நெத்தியடியாக தக்க பதிலை கூற வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை நியாயப்படுத்தி வைக்கக்கூடிய வாதங்கள் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். என்னென்ன வாதங்கள் எல்லாம் வைக்கிறார்கள்? இது ஜனநாயக நாடு, யாருக்கும் எந்த கருத்தையும் சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. நீங்கள் திரைப்படத்தை தடுத்தீர்களேயானால் கருத்து சுதந்திரம் இல்லாமல் போய்விடுகிறது. இதை ஒரு பயங்கரமான ஒரு தத்துவமாக பெரிய பெரிய தலைவர்கள், அறிவாளிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள். அதே மாதிரி சினிமாவை, எந்த சினிமாவை வெளியிடலாம் வெளியிடக்கூடாது என்பதற்கு சென்சார் போர்டு என்ற ஒரு தணிக்கை துறை இருக்கிறது, திரைப்பட தணிக்கை துறை. அவர்கள் தணிக்கை செய்து வெளியிடலாம் என்று சொன்ன பிறகு வேறு எவனுக்கும் அதை தடுக்க அதிகாரம் இல்லை. சென்சார் போர்டு எதுக்கு அரசாங்கத்தில் வைத்திருக்கிறார்கள்? எனவே நீங்கள் சென்சார் போர்டுக்கு எதிராக பேசுவது தேச துரோகம் என்கிற வாதமும் வைக்கப்படுகிறது. ஒரு அரசாங்கம் ஒரு சமூக பொறுப்போடு இதை தடை செய்திருப்பதையும் விமர்சனம் செய்து தமிழக அரசுக்கு இந்த உரிமை இல்லை, இந்த அதிகாரம் இல்லை என்றும் ஒரு வாதத்தை என்ன செய்கிறார்கள்? வைக்கிறார்கள். 3 வாதம். அதுபட்டு இந்த படம் தவறாக இருக்குமேயானால் இந்த குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தலைவர்கள் தான் இதை எதிர்க்கிறார்கள். இவர்கள் அனைத்து முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள் இல்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் இதை பார்த்துவிட்டு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர வருவதற்கு முன்னால் நீங்கள் எப்படி அதை தடுக்கலாம் என்றும் ஒரு வாதத்தை இந்த திரைப்படத்திற்கு ஆதரவாக சொல்கிறார்கள். அதே போல எத்தனையோ திரைப்படங்களிலே இந்துக்களை கேவலமாக காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் ஏதாவது செஞ்சோமா? நாங்க எதிர்த்தோமா? அந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டியதானே? இப்படியும் சில பேர் என்ன செய்கிறார்கள்? வாதங்களை வைக்கிறார்கள். இந்த படத்திலே முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டினார்கள் என்பது காரணம் என்று சொன்னால் இப்பதான் முதல்ல காட்டுறோமா? அந்த படத்தில் காட்டலையா? இந்த படத்தில் காட்டலையா? அதுக்கு முந்தி காட்டலையா? அப்போலாம் என்ன செஞ்சீங்க? எத்தனை படங்கள்ல காட்டினாங்க, அப்போலாம் சும்மா இருந்து விட்டு இப்ப மாத்திரம் எதிர்க்கிறீங்க. இதெல்லாம் ஒரு வாதம். இந்த படத்தை தடை செய்யக்கூடாது என்பதற்காகவும் முஸ்லிம் சமுதாயம் ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகவும் இவங்க வைக்கக்கூடிய வாதத்தில் இது ஒரு வாதம். இதான் முதல் தடவையான்னு கேட்கிறாங்க. இந்த படம் இப்போ திரையிடப்பட்டு கேரளாவிலே, ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே, இலங்கையிலே, மலேசியாவிலே, சிங்கப்பூர்ல திரையிடப்பட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பேட்டி தருகிறார்கள்.
அதை தருகிறார்கள் என்று சொல்லி ஷோ காட்டிக் கொண்டு நம்ம எல்லாரும் கிறுக்குத்தனமான ஒரு முடிவை எடுத்தது போலவும், முஸ்லிம்கள் எவனுக்குமே அறிவு இல்ல, எவனுக்குமே மூளை இல்ல, எவனுக்குமே தூரநோக்கு இல்ல என்று காட்டுகிற விதமாகவும் ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒட்டுமொத்த அறிவுஜீவிகளும் ஒட்டுமொத்த விமர்சகர்களும் சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இந்த கூட்டத்தை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கடைசியாக இந்த படம் என்னதான் சொல்லுது அதை விளக்க வேண்டியிருக்கிறது. இந்த வாதங்களுக்கு பதில் சொல்வதோட இந்த படத்துல என்னதான் அப்படி இருக்கிறது, நாங்க கோபப்படுவதற்கு என்ன காரணம், இதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலாவதாக கருத்து சுதந்திரம். என்ன வைக்கிறாங்க, சினிமாக்காரன் தயாரிச்ச ஒரு கருத்தை சொல்லணும், கருத்து சுதந்திரம் சொல்வது தப்பா, இதை ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள். சினிமா என்பது கருத்தா, அதுல கருத்து சொல்வதற்கு தான் நீ படத்தை எடுக்கிறியா என்று கமலஹாசன் கேட்டா, நான் டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கவில்லை, நான் ஒரு கருத்தையும் சொல்லவில்லை, பொழுதுபோக்காக ஒரு கற்பனை செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். கருத்துனா என்னங்க, இதை செய்யலாம் இது கருத்து, இது செய்யக்கூடாது இது கருத்து, இப்படி செய்ய நல்லது இது கருத்து, இப்படி செஞ்சா கெட்டது அது கருத்து, இவருக்கு ஓட்டு போடு அது கருத்து, இவருக்கு ஓட்டு போடாது அது கருத்து. இதான கருத்து என்பது, கருத்துக்கு தானே சுதந்திரம் இருக்கிறது. நீ செய்கிறது கருத்தா கற்பனையா, நீ சினிமாவில் காட்டக்கூடிய ஒரு கருத்தா, அது ஒரு வாதமா, ஒருத்தன் கற்பனையா என்னத்தையாவது என்ன செய்வான், ஒரு ஜோடித்துக் கொண்டு மனசுல தோன்றவான் காட்சி எடுப்பான். எடுத்தவன் சொல்றான் கருத்து இல்லைன்னு, நான் ஒரு கருத்தையும் சொல்லலைங்கிறான். அப்ப ஒரு வியாபாரம், வியாபாரம் தான் சினிமாவே தவிர கருத்தா? வியாபாரத்தால டிடிஎஸ் வரைக்கும் அதிகமான காசுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணு சொன்னீங்க, எதுக்காக வேண்டி கருத்து சொல்றதுக்கா? ஒரு பிட் நோட்ஸ்ல சொல்ல முடியாதா? இது ஒரு வியாபாரம். வியாபாரம் என்று வறுமையானால் அது நுகர்வோரை பாதிக்காத வகையில் தான் இருக்க வேண்டும். வியாபாரம் பிசினஸ் என்று வறுமையானால் எந்த பொருளை நான் விற்கலான்னு ஒரு வியாபாரி சொல்ல முடியுமா? டேட் முடிஞ்சு போன பொருளை விற்க முடியுமா? மக்களுக்கு கேடு செய்து 4 பேர் வைத்தவழி வந்துட்டா அந்த பொருளை ஒட்டுமொத்தமா நிப்பாட்டுங்கிற, 4 பேருக்கு வந்திருக்கு 40 பேருக்கு வரல, ஆனால் 4 பேரை பாதித்து விட்டால் நீ என்ன சொல்ற, அந்த பொருளை விற்காதுன்னு கேஸ் போடுற. சினிமா என்பது ஒரு வியாபாரமா கருத்தா? அது ஒரு பிசினஸ். நீ மக்களுக்கு ஒரு சரக்கை கொடுக்கிற, அந்த சரக்கு கலவரத்தை உண்டாக்கினால், அந்த சரக்கு கற்பழிப்பை தூண்டினால், அந்த சரக்கு தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருந்தால், அந்த சரக்கு சட்ட ஒழுங்கை பாதித்தால் அது எப்படி கருத்து சுதந்திரம்? அப்ப கருத்து சுதந்திரம் என்பது கூட்டங்களில் பேசுற பேச்ச கருத்து சுதந்திரம் என்று சொல்லி, ஒரு அறிக்கையை கருத்து சுதந்திரம் என்று சொல்லி, ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுவதை கூட கருத்து சுதந்திரம் என்ற கதை இல்லாத ஒரு கருத்தை எழுதி வெளியிட்டால் அதை கருத்து சுதந்திரம் என்று சொல்லி, கற்பனை கருத்து சுதந்திரமா? அப்ப கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை லாஜிக்கு தப்பு என்று படத்தை எடுத்த கமலஹாசன் சொல்றாரு. நான் ஒண்ணு கருத்து சொல்லலையே, நான் ஒண்ணு அறிவுரை சொல்லல, ஒரு கற்பனை கதை எடுத்திருக்கிறேன், நான் என்ன வரலாறு டாக்குமெண்ட்ரி படமா எடுத்திருக்கிறேன். மூஞ்சில கரையை பூசிட்டாரு. கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஆளே பூசி விட்டாரு, கரையை பூசி கருத்தை நான் சொல்லலன்ட்டாரு. கருத்தை சொல்லலைங்கிறான் எடுத்தவன், இவன் உட்காந்து கருத்து சுதந்திரம். அப்ப என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள புறா விஷம் இருந்திருக்கு இவ்வளவு நாளா, சொல்லுவதற்கு காத்திருந்தாங்க, எதுல சொன்னா வசமா சிக்கும், மக்கள் அது கிடைக்கும் நினைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள் எல்லா தலைவர்களுமே. இது ஒரு சந்தர்ப்பம் என்று நினைத்துக் கொண்டு இப்போது அந்த விஷத்தை கக்கி இருக்கிறார்கள். சரி, இந்த கருத்து சுதந்திரம் முறையில வச்சுக்கிறோம், கருத்து சுதந்திரம் வேணும். கருத்து சுதந்திரம் வேணும் என்று சொன்னால் இதை எவன்லாம் சொல்றான்? பாரதி ராஜான்னு ஒரு சினிமாக்காரன், ஜாதி வரி பிடித்த ஒரு மனித பண்புக்கு அப்பாற்பட்டவன். இந்த பாரதி ராஜா சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க, வார்த்தை பார்த்தா இந்த படம் தீவிரவாதத்தை எதிர்க்கலாம், அதை நம்ம எதிர்த்தோம் என்றால் நம்ம தீவிரவாதியம். என்ன வாசகத்தை போடுறான் பாருங்க, எங்க அப்பன் குதிரைக்குடி இல்லை என்று தங்களை தவறாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம், நீ இதை எதிர்த்தால் நான் தீவிரவாதி தான் என்று ஒத்துக்கொள்கிறாய். தீவிரவாதத்தான படத்தை எதிர்க்குது, நீ அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தால் நீ யாரு? நீ தீவிரவாதி. கமலுடைய கலைஞனுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டாம்,
அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படத்தை எடுத்திருக்கிறான். அந்த ரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டுமா? இந்த அளவுக்கு கட்டும் வார்த்தையை பயன்படுத்தி விட்ட அறிக்கைகளிலேயே கொடூரமான ஒரு வாசகமும் கொடூரமான தன்மையும் கொண்ட அறிக்கை இந்த பாரதி ராஜாங்கிற ஒரு சினிமாக்காரனுடைய அறிக்கை. நான் கேட்கிறேன், இவனுடைய வாதத்தை வைத்துக் கொள்வோம். குமுதம் பத்திரிகையில ஒரு நடிகையின் கதைன்னு ஒரு தொடர் எழுதினானே, அப்ப சினிமாக்காரன் எல்லாம் போய் அந்த குமுதம் பத்திரிகையை தாக்கி அலுவலகத்தை சூறையாடி அந்த கட்டுரை வெளியிடவே கூடாது என்று தடுத்து நிறுத்தினியே, அப்ப எங்கடா போச்சு கருத்து சுதந்திரம்? குமுதங்காரன் நடிகையின் கதை என்று ஆதாரத்துடன் இருக்கிறான். அவன் செய்வது தப்பா இருந்தா கோர்ட்ல வழக்கு போடணும். நீ பொய்யை எழுதித்தான் நிரூபிக்கணும். அவன் பத்திரிகை சூறையாட நீ யார்? அந்த பத்திரிகையில அந்த தொடரை உடனே நிறுத்த செய்தாயே, உனக்கு குமுதம் பத்திரிகையை தலையை நிறுத்த செய்ய முடியும் என்றால், உரிமை உண்டு என்றால், எங்களுக்கு விஸ்வரூபத்தை தடுக்கிற உரிமை இருக்கிறது. நான் கேட்கிறேன், ஒரு நடிகையின் கதையை எழுதியதற்காக ஆத்திரப்பட்டு செஞ்சாயே பாரதி ராஜா, இப்ப நடிகை தவறான நடத்த வேசி தொழில் செய்தால் என்ற கான்செப்டை எதிர்த்தீங்க. அப்படின்னா நீ அதை செய்யறவனா? வாதப்படி தீவிரவாதத்தை எதிர்க்கிற படத்தை நாங்க எதிர்த்தா நாங்க தீவிரவாதிங்கிற, வேசி தொழில் செய்த ஒரு நடிகையை பற்றி ஒருவன் எழுதினான் என்பதை நீ எதிர்த்தால் நீ உன் பொண்டாட்டி வேசியா? உன்னுடைய பொம்பளை பிள்ளைகள் வேசியா? உன் சகோதரிகள் வேசியா? அதுக்குதான் கோபம் வந்ததா? அவன் கதை தானே எழுதினான். என்ன நினைத்துக் கொண்டு எங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுத்திருக்கிறீர்கள்? புவனேஸ்வரி என்று ஒரு நடிகையை கைது செய்கிறார்கள் விபச்சார வழக்கில. அந்த புவனேஸ்வரி என்ன சொல்கிறார்? நான் மட்டுமா, நிறைய லிஸ்ட் இருக்கிறது, அவர்களையும் விட்டீர்கள். ஒரு மணி நேரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்குற நடிகை சொல்லட்டுமா? 10,000 வாங்குற நடிகை சொல்லட்டுமா? மாச கான்ட்ராக்ட்ல போற நடிகை சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி என்னை மட்டும் பிடிக்கிறியே, அந்த நடிகைகளோட உறவு வைத்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சொல்லட்டுமா? அந்த வீடியோக்களை வெளியிடட்டுமா என்று யார் கேட்டா? புவனேஸ்வரிங்கிற ஒரு நடிகை கேட்டான். யார் யாரெல்லாம் ஈடுபடுறார்கள் என்பதை ஒரு கோடு வார்த்தையை வச்சு சில அடையாளத்தை வைத்தும் சொல்லி இருந்தால் அதை தினமலர் பத்திரிகையில் வெளியிட்டான். இந்த செய்தியை தினமலர் பத்திரிகையில் வெளியிட்டான். பாரதி ராஜாவே, நீ தினமலர் பத்திரிகை என்ன செய்தாய்? சினிமா கூத்தாடிகளே, அந்த தினமலர் பத்திரிகை அலுவலகத்தை சூறையாடினீர்களா இல்லையா? பத்திரிகைகளை கொளுத்தினீர்களா இல்லையா? அது ஏன் அவனுடைய கருத்து சுதந்திரமா அவங்களுக்கு தெரியல? அப்ப கருத்து சுதந்திரம் கூத்தாடிக்கு மட்டுமா? வேற மக்களுக்கு இல்லையா? எழுத்தாளர்களுக்கு இல்லையா? பேச்சாளர்களுக்கு இல்லையா? முஸ்லிம்களுக்கு இல்லையா? அப்ப தினமலர் அலுவலகத்தை சூறையாடி அந்த பத்திரிகையை எங்கேயும் வெளியிட விடாமல் தடுத்தாயே, அப்ப எங்கடா போச்சு கருத்து சுதந்திரம்? அப்ப அந்த நடிகைகளை எல்லாம் எழுதினானே, விபச்சாரத்தை செய்கிறாய் எழுதினானே, அதை எதிர்த்தியே. உன் மாமா தொழில் செய்யறதுனால எதிர்த்தியா? நீ யாருடைய ரத்தத்தை குடிப்பதற்கு இதை எதிர்த்த? அப்ப இதை எதுக்கு சொல்ற? எதுக்கு இதை கடுமையா இவனுக்கு பயன்படுத்தின என்றால், நம்மளை எல்லாம் தீவிரவாதி நம்மளை அடையாளம் காட்டுறோமா, அப்ப குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்றோமா. அப்ப இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிற நீ யார்? விபச்சாரத்தை கண்டித்து ஒருத்தன் எழுதினால் உனக்கு ஏன் கோபம் வருது? நீ விபச்சாரம் செஞ்சனால கோபம் வந்துச்சா? உன் குடும்பத்தார் விபச்சாரம் செஞ்சனால கோபம் வந்துச்சா? அதை விடுங்க. இந்த உண்மையை புவனேஸ்வரி என்பவள் தன் சக தொழிலாளிகளை பற்றி போட்டு கொடுத்துட்டாளா? அந்த உண்மையை சொன்னதற்காக வேண்டி இந்த சென்னை போன்ற நகரத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு மனிதன் அதை சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி யாரையெல்லாம் அடையாளம் காட்டினாரோ அந்த பெண்களும் பெண் நடிகைகளும் ஆண் நடிகர்களும் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினார்கள், தினமலர் காரணம் என்னவெல்லாம் பேசினார்கள், எழுத்தாளர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள், அவன் பெண்டாட்டிமார்களை பற்றி என்னவெல்லாம் பேசினார்கள். சினிமாக்காரன் பொண்டாட்டி மாதிரியா தினமலர்காரன் பொண்டாட்டி இருக்கிறா? அந்த மாதிரி இருந்து கூட இப்படி கீழ்த்தரமா கேவலமா பேசினீர்களே, ஏன் உங்களுக்கு கோபம் வந்தது? கூத்தாடியை மட்டும் சொல்லக்கூடாது, நீங்க யாரை வேணாலும் சொல்லுவீங்களா? சினிமாவை வைத்து யாரை வேணாலும் நீங்க காயப்படுத்துவீங்க. உங்களுடைய தவற ஒருத்தர் சுட்டி காட்டினா பொறுக்க மாட்டீங்களா?
இதை சொல்ல பாரதி ராஜாவுக்கு கடுகளவாவது ஒரு உரிமை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா? அது மாத்திரம் இல்ல, இதோட விட்டா கூட பரவாயில்லை. இந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் அமுத சுரபி யாரு? நம்ம கலைஞர். ஏன் சினிமா வச்சுக்கிட்டே வளர்ந்தது, சினிமா டயலாக் எழுதி எழுதிய சம்பாதிச்சது, எம்ஜிஆரை காட்டி காட்டியே மக்களை ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு பொறுக்கணுது, வளர்ந்ததே கூத்தாடிகளாலதான். அவரை போய் சந்திச்ச உடனே முறையிடுறா யாரு? இந்த சினிமாக்கார கும்பல்லாம் போய் திருநமரில் அப்படி எழுதிட்டான், உத்தம பத்தினிகளை பற்றி எழுதிவிட்டான், அடுத்தவன் மேல் கைப்படாத பெண்களை பற்றி என்ன எழுதிவிட்டான் பார்த்தீர்களான்னு சொல்லி புலம்புடனும் அவருக்கும் வந்து தினமலர் அலுவலகத்தில் புகுந்து செய்தி ஆசிரியர் லெனினை கைது பண்ணிட்டு போனீங்கடா, எங்கடா வச்சு கருத்து சுதந்திரம் லெனின் சொல்லி இந்த செய்தி எழுதினா ஒருத்தன் பத்திரிகை ஆபீஸுக்குள்ள புகுந்து வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போய் பத்திரிகை பாதியில் நிற்கும் பொழுது ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு வர்றேன் அவன் சொன்ன பொழுது தர தரண்டு இழுத்துக்கிட்டு போனிய போலீஸை வைத்து சினிமாக்கார மனு கொடுத்திய ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு கொந்தளிச்சிய அடே உன்னையே அவன் சொல்ல உண்மை. ஆனா தினமலருக்காக உண்மை உண்மை எழுதுன கூட கோபம் வருது உனக்கு, உண்மை எழுதுன கூட ரோசம் பொத்துக்கிட்டு வந்து இவ்வளவு அடக்குமுறை செஞ்சாயே. அப்ப என்ன வழங்குது? இவன் வந்து தனக்கு ஒரு நிலைப்பாடும் மற்றவருக்கு ஒரு நிலை. முஸ்லிம்களை என்ன வேணா நாங்க சொல்லுவோம், கூத்தாடிகளை பத்தி எவனும் சொல்லக்கூடாது. அப்படி எதிர்பார்க்கிறியா நீ? இன்னும் கேளுங்க, ரஜினிகாந்த் கருத்து சுதந்திரம் தானே. இவங்க வந்து காவிரி பிரச்சனைக்காக வேண்டி நெய்வேலியில போய் ஒரு உண்ணாவிரதம் பண்ணாங்க சினிமாக்காரங்க 50 பேரும் சேர்ந்து. ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு? நீ நான் அரசியல் பண்ணாதடா, எதுக்கிட்ட அங்கவே உண்ணாவிரதம் இருக்கிற, பிரச்சனை முத்த விடாத, கர்நாடகம் தமிழ்நாடு பத்தி எரியுது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரு. உடனே என்ன பண்ணாங்க? அவர் கருத்து அவர் சொல்றான்னு விட்டியா? இவன் கன்னடத்துக்காரன், ரஜினிகாந்த் கன்னடத்துக்காரன், அவன் காவிரியை தண்ணி விடல என்று கோவர மாட்டேங்குது, தமிழன துரோகி என்று அவனை மட்டும் சூப்பர் ஸ்டார் மட்டும் தனியா ஒதுக்கிட்டு அங்க போய் உண்ணாவிரதம் நெய்வேலியில் உண்ணாவிரதம் இருந்து ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்தவாறு ரஜினிகாந்த திட்டினீங்கடா. அவர் கருத்து சொல்வதற்கு நீ சுதந்திரம் கொடுத்தியா? அவர் கருத்து சொன்னார், எதுக்கு சண்டை போடுறீங்க? அந்த என்ன பண்ணாரு? உன் கூத்தாடி பக்கம் ஆட்களே கிடையாது, நான் கருத்து சரியானதுன்னு சொல்லி ஒத்தால உட்கார்ந்து உண்ணாவிரதம். நான் அதுக்காக இருக்க ஒத்தால உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போய் ஸ்தம்பிக்க வச்சாங்க. அப்ப ரஜினிகாந்த் என்ற ஒருத்தன் ஒரு கருத்தை சொன்னதுக்காக வேண்டி அவர் கருத்தை அவர் சொல்கிறார், சுதந்திரம் இருக்குன்னு சொன்னியா? அவனை தனிமைப்படுத்தினியா? தரக்குறைய திட்டுனியா? ஏசினியா? என்ன கருத்து சுதந்திரம் பேசுற இந்த சினிமாக்காரன்? கருத்து சுதந்திரத்தை பேசுவதற்கு இவருக்கு கடுகளவும் தகுதி கிடையாது. அது மாத்திரம் இல்ல, ஒரு படம் வந்து டேம் 999 படம் வந்துச்சு. அந்த படத்தை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் தடை செய்யுது. தடை செஞ்சா இந்த கருத்து சுதந்திர நாய்களுக்கு கொண்டாட்டம். ஏண்டா டேம் திரைப்படம் செஞ்ச எவ்வளவு பணத்தை போட்டிருப்பான், எவ்வளவு செலவழிச்சிருப்பான், எவ்வளவு சென்சார் போர்டு அனுமதி வாங்கியிருப்பான், எல்லாம் செஞ்சுதான் அந்த படம் வந்துச்சு. அந்த படத்தை தடை செய்ய கேட்டா ஒரு டேம் ஒரு அணை உடைந்து மக்கள் எல்லாம் அழிந்து போற மாதிரி ஒரு படம் எடுக்கிறான் ஒருத்தன். அதை என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, இது வந்து முல்லை பெரியார் அணையத்தான் சொல்லுது, அப்படி சொல்லவே இல்லை. இதுல இவன் சொல்றான் அப்படி, அது முல்லை பெரியார் அணையத்தான் சொல்லுது, அது உடைஞ்சு கேரளாவும் அழிஞ்சு போகுது, அந்த கருத்தை சொல்லுது. இதனால கேரளாக்காரன் வந்து நமக்கு தண்ணி தராம இருக்கிறது, இது உதவும், முல்லை பெரியார் அணை வந்து ஆபத்தானது என்று காட்டி இது தமிழக நலனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப கருத்து சொன்ன அத்தனை கபோதிகளும் சொன்னான். இப்ப யாரெல்லாம் விசுவரத்துக்கு சொன்ன கருத்து அத்தனை கபோதியும் ஒருத்தர் சொன்னா டேம் படத்தை தடை செய். ஏன்டா தடை செய்யுங்க? அப்ப எங்க வச்சு கருத்து சுதந்திரம்? அந்த டேம் படத்தை தடை செஞ்சானே, படம் தயாரிச்சானே கேரளாக்காரன், அவனுடைய ரத்தத்தை நீ குடிக்கலாமா? நாங்க கமல் ரத்தத்தை குடிக்கிறேன், நீ எல்லாம் எவன் ரத்தத்தை குடிச்ச? அவன் எத்தனை கோடி போட்டிருப்பான், அவன் எவ்வளவு லாஸ் ஆகிருப்பான். லாஸ் ஆகிருப்பாங்கிற காரணத்துக்காக வேண்டி ஒரு அயோக்கியத்தனத்தை நீ அனுமதிக்க சொன்னால் அது ஏன் டேம் படத்துக்கு பொருந்தாம போச்சு? சினிமாக்காரன் எங்கடா போயிருந்தீங்க? அறிக்கை விட்டவங்க எங்க போனா? அறிக்கை விட்டீங்கள? அந்த அறிக்கை விட்டு டேமுக்கு விட்டியா? நாங்கள் கலை குடும்பம் ஒண்ணுன்னு சொன்னியா?
ஒத்தமாய துறக்கல. ஏன் திறந்து இருந்தா பின்னி எடுத்திருப்பாங்க சமுதாயம். தமிழ் மக்கள் கொந்தளிப்புல இருந்த நேரம். அப்ப நீங்க தமிழ் மக்கள் கொந்தளிப்புக்கு பயப்படுவீங்க, நாங்க சின்ன சமுதாய கொந்தளிப்பு. அதான் விஷயம். உனக்கு கருத்து என்ன? அப்போ உனக்கு உறுத்தி இருக்கும். இத சொன்னா தமிழன் கொண்டு போட்டுருவான். அம்மாடி வாய்ப்பத்திக்கிட்ட நாங்க கிள்ளுக்கிறேன். இவங்க என்ன பண்ணிட போறாங்க, நம்ம பாட்டு சொல்லுவோம். அதான் காரணமே தவிர கருத்து சுதந்திரம் என்பது பொய்யின் விலகி போச்சா. பாரதி ராஜா சொன்னது அதை சொல்வதற்கான தகுதி அவனுக்கு கிடையாது. இதை விளங்கிக்கணும். அடுத்து என்ன, இன்னொரு விஷயத்தை பாருங்க. நம்ம டாக்டர் ஐயா தமிழக அரசியல்வாதிகள் மகா கேடு கெடுக்கட்ட ஒரு அரசியல்வாதி உண்டு என்று சொன்னால் இந்த ராமதாஸ் தான். பெரியார் வழியில இருப்பேன்பா, சாதியை ஒழிக்கிறேன்பா, தலித்துகளை கொல்லும்பா. பெரியார் சொன்ன எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கழிப்பட்டால் என்னுடைய பாதம் கூட சட்டசபைக்கு போவாது, தேர்தலுக்கு போகவே மாட்டேன், போனா நடுத்தருளை வச்சு கட்டி மரத்தில் அடி செருப்பாடிங்க, சவுக்கால் அடிங்க, சவுக்கையும் காட்டி இந்த சவுக்கு, நான் தேர்தலில் போட்டியிட்டால் என்ன சவுக்கால் அடிங்க சொல்லிட்டு மகனை கொண்டு கட்சியை உண்டாக்கி மகனை தேர்தல் நிப்பாட்டி மத்தியில் மந்திரியாக இருந்து மருத்துவத்துறையை வாங்கி மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்து பல 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 இந்த 1,76,000 சும்மா ஜுஜிபி மெடிக்கல்ல ஒரு சீட்டுக்கே 5 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, 50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜ் எல்லாம் நடந்துச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு பல கோடிகளை சம்பாதித்து மேப்படியார் மேல அந்த வழக்குவே இருக்கிறது. அவ்வளவு உத்தம புத்திரங்கள். திராவிட இயக்கம் தான் தமிழகத்தை குட்டிச்சவராக்குன்னு சீந்தான். ஆறல மை காயல. அடுத்த நாளுக்கு கருணாநிதி, அடுத்த நாளுக்கு ஜெயலலிதா, அடுத்த தேர்தல் கருணாநிதி. திராவிட இயக்கம் தான். இப்ப என்ன செய்யலாம் மறுபடியும்? திராவிட இயக்கத்தை விடக்கூடாது, திராவிட இயக்கம் அழிச்சு நாசமா நேரத்தை தெரிஞ்ச உனக்கு இது. அடே திராவிட இயக்கம் திட்டிக்கிட்ட அவனோட கூட்டணி வச்ச, ஆட்சியில இருந்த, மத்தியில பதவி வாங்கின உன் மகளை ராஜ்யசபா எம்பி ஆக்குறதுக்காக வேண்டி வாசல்ல காத்து கிடந்த கருணாநிதி வீட்டு வாசல்ல இவ்வளவு கேடு கட்ட கழிபட்ட சில பேர் மாத்துவான் கொள்கைய. எப்படி மாத்துவான்? ஒரு இன்னைக்கு ஒரு கட்சியில திமுகவோட வெறுப்பு வருதுன்னு வைங்க, இன்னைக்கே சொல்ல மாட்டான். அப்படி லேசா ஒரு 5% அவருக்கு நடவடிக்கை திருப்தியா இல்லையம்மா. ஒரு 3 மாசம் கழிச்சு ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம். இன்னொரு அப்படி 2 வருஷம் எடுத்துக்குவோம். ஒரு நட்பையும் உறவையும் முறிக்கிறதுக்கு என்ன செய்வான்? 2 வருஷத்துக்கு பிறகு திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லைம்மா. இப்படித்தான் எல்லா அரசியல்வாதிகளும் உறவுகளை முறிக்கிறத பாக்குறீங்க. இவன் என்ன செய்வான் தெரியுமா? காலையில் அறிக்கை விடுவான், திமுக ஒழிக்காமல் நான் விட மாட்டேன். சாயந்தரம் அன்பு ஜி.கே. மணியை விட்டு மகனுக்கு ராஜ்யசபா கேட்பான். சரிந்து வர கலைஞரை விட்டால் நமக்கு சாயந்தரம் காலையில ஒழிக்காம விட மாட்டேன், சாயந்தரம் நாளைக்கு 2 மிகைப்படுத்தி சொல்லல. அப்படி சொன்ன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். இவர் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி, ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி தமிழகத்தில் கிடையவே கிடையாது. விளங்கிக்கிறங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த படத்தின் தடையை நீக்க வேண்டும். ஏன்? அவங்களுக்கு இந்த கருத்து சுதந்திரம் தான். நான் கேட்கிறேன், அடே பாபான்னு ஒரு படம் வெளியிட்டான யாவும் இருக்கா? ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த பாபா யாவும் இருக்குதா? இந்த பாபாங்கிற படத்துல ரஜினிகாந்த் புகைப்பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, அதனால இந்த படத்தை வெளியிட மாட்டோம் ராமதாஸ் அறிவிப்பு சொன்னவர் நண்டியா? வெளியிட்ட தியேட்டர்கள் எல்லாம் போய் அடிச்சு நொறுக்கி படப்பட்டியை தூக்கிட்டு ஓடி போய் படமே வெளியிட முடியாம ஆயி 2-3 மாவட்டங்கள்ல பாபா ஓடவில்லை. அந்த ஆளுக்கு பல கோடி ரூபாய் லாஸ். நீ கருத்தை கூட தடுக்கல, வன்முறை நாங்க அரசாங்கத்தில் சொல்லி தர வாங்கி இருக்கிறோம். நீ சட்டத்தை கையில் எடுத்த, படப்பட்டியை புடுங்கின, தியேட்டர் நொறுக்கின, அந்த ஒரு தயாரிப்பாளனுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தின. அதுக்கு என்னாச்சு? என்ன காரணம்? புகைப்பிடிக்கிற காட்சி வருது. அப்ப முதல்ல அப்பதான் தமிழ்நாட்டில் புகைப்பிடிக்கிற காட்சி அந்த படத்தில் வருதா? ரஜினி ஆரம்பமே புகையில தான் ஆரம்பிக்குது. அந்த சிகரெட் ஸ்டைல்ல தான் அவனுக்கு ஒரு கிறுக்கு கூட்டம் உண்டா இருக்கிறது. அப்ப என்னமோ இத்தனை வருஷமா ரஜினிகாந்துக்கு சிகரெட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இந்த பாபாவோட தான் முதல்ல பீடி இருக்கிற மாதிரி காட்டி எழுத்திய. என்ன காரணம்?
அதான் காரணம். மிரட்டி பணம் கேட்டாங்க, தேர்தல் நிதி கேட்டாங்க. அதனால முடியாதுன்ட்டான். எதுக்கு உனக்கு தரணும்? படத்தை ஓட்டிடுவியா? அதுக்கு என்ன சொல்லி காரணம்? என்ன வேணாலும் சொல்லி தடுப்போம். புகைய காரணம் காட்டி தடுத்தாங்க. சரி, தடுத்து இல்ல, தடுத்து பணம் வராம ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா படம் பிளாப்பா போச்சா? 4 மாவட்டத்தில் ஓட என்ன பண்றது? 4 மாவட்டத்தில் படம் ஓடாட்டி போட்டவன் பணத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ரஜினி பார்த்தான், ஆகா இந்த மாதிரி ரவுடிகள்கிட்ட ஒரு ஆபத்தானது, கூட்டு பேசி கொடுக்க வேண்டிய கொடுத்து மகளுடைய கல்யாணத்துக்கு அழைக்கிறான். அந்த மானம் கட்டுறான். மகளுடைய கல்யாணத்துக்கு போய் ராமதாஸ் அழைக்கிறது, மணியை போய் நேரடியாக போய் அழைக்கிறது. அவ அப்படி நெருங்கி போய் அப்படி நகமும் சதையுமாயி இப்ப ஒன்னாயிட்டா. அப்ப என்ன என்ன என்னத்துக்கு விளையல? இப்ப நீ பேசலாமாடா கருத்து சுதந்திரத்தை பத்தி? படத்தை தடை செய்யக்கூடாது. சரி, உன் கொள்கை என்ன? நீ ஆரம்பத்திலிருந்து நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க கொள்கை என்ன? திரைப்படம் கூடாதுங்கிற உங்க கொள்கை. திரைப்பட காட்சி நாங்க காட்ட மாட்டோம், மக்கள் டிவியில காட்டவே மாட்டோம் சொல்லிக்கிறீங்க இல்லையா? அது பெருமையை சொல்றாரு. மக்கள் தொலைக்காட்சி சினிமா உண்டா? சினிமா காட்சி உண்டா? அது உண்டா? ட்ரெயில் உண்டா? விமர்சனம் உண்டா? சினிமா பாடல் உண்டா? நாங்கள் சினிமாவுக்கு எதிரின்ற. சினிமாவுக்கு எதிரியா இருக்கிறவனுக்கு விசுவரம் வந்தா என்ன வரட்டு உனக்கு என்ன? அடே சினிமாவுக்கு எதிரிங்களா? ஒரு சினிமா வராம போனா உனக்கு என்ன லாஸ்? அதுல உனக்கு என்ன கருத்து சுதந்திரம் பாதிக்கிறது? அப்ப என்ன மேட்ரு? அமெரிக்காவுல கமல் வாங்கினதுல ஒரு பெட்டி அங்க போயிடுச்சு, தோட்டத்துக்கு, தைலா தோட்டத்துக்கு போயிடுச்சு. அவரும் தோட்டம் வச்சிருக்காரு. தோட்டம் போய தோட்டம் இல்ல, அவர் தோட்டம் தைலா தோட்டம் திண்டிவனத்துல. அப்ப தைலா தோட்டத்துக்கு கமலஹாசன் இருந்து பெட்டி போன உடனே அது வரைக்கும் மௌனம் காத்துட்டு பெட்டியை வாங்கின உடனே என்ன பண்றாங்க? அடுத்த தேர்தல் பணம் வேணும், நீங்க கொஞ்சம் போல்ட்டா விடுங்க அறிக்கை என்று விலை பேசுவதற்காக வேண்டி பெட்டியை வாங்கிட்டு சொல்றான், விஸ்வரூபம் படத்தை தடை செய்யக்கூடாது. என்ன அதுல இருக்கு? எதுக்காக தடை செய்யக்கூடாது? என்ன காரணத்துக்கு கூடாது? என்னத்துக்கு நாங்க எதிர்க்கிறோம்? அது ஏதாவது விளங்குனியா? அப்ப ராமதாசுடைய இந்த ஒரு தன்மையை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இந்த மனுஷிய புத்திரன் இவனும் போற போக்கில் ஏதாவது சொல்லி சொல்லணும்ல. அதுதான் என்ன செய்யறாரு? அது தடையெல்லாம் செய்யக்கூடாது, சென்சார் வெளியிட்டு விட்டது அப்படிங்கிறாரு. யாரு? உன்னை போல் ஒரு ஒன்று ஏற்கனவே கமலஹாசன் நம்மளை தாக்கி படம் எடுத்தானே, அந்த படத்தில் ஒரு பாடலாசிரியர் யாரு? நம்ம மனுஷபுத்திர சினிமா படத்துக்கு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து சண்டி அடிச்சு விட்டாங்களா? அந்த பாடல் வாய்ப்பு கிடைச்ச உடனே இந்த ஆள் எழுதுனா என்ன தெரியுமா? கமலஹாசனுடைய மகள் அந்த சுருதி இருக்கிறார்களே, அவர்களுடைய ஆளுமை, ஒரு பெரிய ஆளுமை திறனை நான் பார்த்து வியந்தேன். இந்த பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த புலமை எழுத்தாளர் அப்பதான் இருப்பானோ. அந்த காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா மன்னர்களை ஜாலரா அடிக்கிறது, காசு கொடுத்தா புகழ்றது, காசு கொடுக்காத திட்டுறது. அப்ப கமலஹாசன் ஒரு படை எழுத வாய்ப்பு கிடைத்ததற்காக வேண்டி அவர் மகளுடைய ஆளுமை திறன், மகளுடைய ஆளுமை திறன் நானும் சொல்லணும்ல. என்ன ஆளுமை திறன் தெரியுமா? அந்த மக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது. என்னுடைய ஒரே ஆசை என்ன தெரியுமா? என் அப்பனுக்கு ஜோடியா நடிக்கணும் என்னுடைய ஒரே ஆசை. ஆஹா, ஆளுமை இது ஆளுமை. அப்படியே படுக்க போட வைக்கிற ஆளுமை சாதாரண விஷயமா? ஆளுமை திறன் யாரு? சுருதியுடைய ஆளுமை திறன் பார்த்து வியந்தாரா யாரு? நம்ம மனுஷபுத்திரன். நம்ம எல்லாம் மிருகபுத்திரனா? இவர் மனுஷபுத்திரன். அதுக்கு பேர மாத்தி போட்டு உன்னையும் மிருகபுத்திரங்கிறோம். எல்லாம் மனுஷபுத்திரன். நீ ஏன்டா உன்னை மட்டும் மனுஷபுத்திரங்கிற? அதுக்குதான் உன்னையும் மிருகபுத்திரமாக்குறத நாங்க மனுஷபுத்திரனா இருக்க முடியும். உனக்கு ஒரு படத்துல முஸ்லிம தீவிரவாதியா காட்டின ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்தான் என்பதற்காக வேண்டி அவன் ஆகாவுகன் தூக்கி வச்சு கொண்டாடுனியே. அந்த சுருதிஹாசனுடைய ஆளுமை விளங்கிட்டியா? இப்படிப்பட்டவங்க எதுக்கு விளங்கிக்கிறங்க? அது ஒரு காரணம். அடுத்து என்ன? இந்த கம்யூனிஸ்டுக்காரன் தாப்பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறான். இவனுக்கு என்ன பேர்? எதுக்கு எல்லாத்தையும் ஏகவசனம் அடிக்கிறேன்னா, இப்பதான் கலரை கரெக்டா காட்டாங்க, கலரை சரியா காட்டுகிறாங்க. ஒவ்வொருத்தனும் நடிச்சு கொண்டிருந்தத கமலஹாசன் நடிப்பு வெளியான அன்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கை நடிப்பு வெளியாகிவிட்டது. அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் விஷத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஆதரவா பேச நடித்துக் கொண்டிருந்தாயே, எல்லாம் உள்ளத்தில் உள்ள அப்படி வெளி ஏன் எதிர்க்கிறாங்க? அந்த மக்கள் உணர்வு என்ன? ஒரு படத்தை எதிர்க்கிற காரணம் என்னன்னு எங்களை செஞ்சு கேட்டியா? எங்க வாதங்களை நீ முன்வைத்தாயா? விவாதம் பண்ணினாயா? போற போக்கில் என்ன செய்யலாம்? அந்த பாண்டியன் பட்டிமன்றம் போட்டாங்க. என்னது? ஜெயலலிதாக்கு அடிமையில் யார் முதலிடும்? இந்த ஆளுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. பாண்டியனுக்கு ஒரு கம்யூனிஸ்டா இருந்து கொண்டு சுதந்திரமா கருத்து சொல்ல வக்கில்லாம
அந்த கட்சிக்காரனை காரி துப்புற அளவுக்கு கேவலமாக நடந்து கொண்ட தாப்பாண்டிய அப்புறம் ஜி ராமகிருஷ்ணன் உள்ள என்ன செய்யறாங்க, படத்தை வெளியிடணும். சரி, வெளியிடணுங்கிறீங்கள, என்னத்துக்கு வெளியிடணுங்கிற? உன் கொள்கை என்ன? கம்யூனிஸ்டுக்காரன் கொள்கை இப்படிதானே இருக்கணும். கம்யூனிஸ்டுக்காரன் எப்படி இருக்கணும்? அவன் கொள்கை நிக்கணும். அவன் கொள்கை என்ன? அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் ஒழிய வேண்டும். கம்யூனிஸ்ட் அடிப்படை கொள்கை என்ன? அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் ஒழிய வேண்டும். அமெரிக்காக்காரன் வியட்நாம தாக்குனது தப்பு, ஆப்கான தாக்குனது தப்பு, ஈராக்க தாக்குனது தப்பு, கௌதமாலாவை தாக்குனது தப்பு. இப்படி ஒவ்வொரு நாட்டையும் அமெரிக்கா தாக்கியது தப்புண்டு எத்தனை நோட்டீஸ் போட்ட, எத்தனை பிரச்சனை வெளியிட்ட கம்யூனிஸ்ட்காரனு, எத்தனை கூட்டம் நடத்தின. விஸ்வரூபம் என்னடா சொல்லுது உனக்கு தெரியுமாடா? அமெரிக்காக்காரன் ரொம்ப நல்ல புள்ள, அந்த நல்ல புள்ளைய போட்டு ஆப்கான்காரங்க அடிச்சு நொறுக்குறாங்க. அமெரிக்காக்கார மாதிரி ஒரு தங்க பவுன் இல்லன்னு காட்டுற பணம் தான் விஸ்வரூபம். உன் கம்யூனிஸ்ட் குழி தோண்டி புதைக்கிறதுக்காக வேண்டி அவன் பணம் எடுத்திருக்கிறான். அமெரிக்கா மாதிரி உலகத்துல நல்ல நாடு கிடையாதுன்னு காட்டுவதற்காக வேண்டி இவன் எடுத்திருக்கான் அந்த படத்தை. அப்ப தாலிபான்களுடைய சில செயல்கள் நமக்கு கண்டிக்கத்தக்கதா இருந்தாலும் ஆப்கான்ல இந்த மக்கள் மீது கொத்து கொத்தா கொண்டு போட்டானே, அந்த குண்டு போட்டு பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் கொல்லப்பட்டார்களே. அப்ப இதே இடத்திலே வைத்து இந்த கம்யூனிஸ்டுக்காரன் கூட்டம் போட்டு நம்மளை ஏமாத்தினான். எப்படி ஏமாத்தினா? இதே இடத்துல இதே தம்பு செலுத்தவர்களை கூட்டம் போட்டு நினைஞ்சா இப்படி அமெரிக்கா செய்யலாமா, இப்படி உலக நாடுகளை பிடிக்கலாமா, அழிக்கலாமாண்டியட உன் விசூரம் படத்துல உனக்கு தாண்ட சிறுபடி கொடுத்திருக்கிறான். அமெரிக்கா அற்புதமான தங்க பவுனான மக்கள். அந்த சொல்றேன், தமிழ்ல உள்ள என்னன்னு வந்திருக்குது. தமிழ்ல ஒரு சீனை எடுத்துட்டான், வேற மொழியில எப்படி எடுத்திருக்கானா எடுத்துட்டாங்க. அதனால இவனுக்கு தெரியல. அமெரிக்காக்காரன் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு குண்டு போடுறான். அந்த படத்துல குண்டு போட்டு ஒரு பெண்ணு கொல்லப்பட்டுறான். அந்த அமெரிக்க ராணுவ வீரன் ஒரு பெண்ணை கொண்டுட்டமே துடிக்கிறார். காட்டுறான், தமிழ்ல வெட்டிவிட்டான், வேற மொழியில இருக்குது. எப்படி காட்டுறான்? குண்டு போட்ட உடனே பெண்ணை கொண்டுட்டமே, பொம்பளை எப்படி கொள்றது, பெரிய தப்பு பண்ணிட்டமே அப்படிங்கிறான் ஒரு காட்சி. இன்னொரு காட்சி என்ன வருதுன்னு கேட்டா, தாலிபான் தலைவர் இருக்கார்ல, அவர் வெளியே போகும்போது குடும்பத்துக்கு பாதுகாப்புலாம் போட்டுருங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு பாதுகாப்பு போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தாலிபான் தலைவர் சொல்றாராம், தேவையில்லை, அமெரிக்காக்காரன் பொம்பளையில கொள்ளவே மாட்டான், அமெரிக்காக்காரன் சின்ன பிள்ளையில கொள்ளவே மாட்டான், நம்ம பிள்ளை எந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம பாட்டு போகலாம், என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, அமெரிக்காக்காரன் ஒண்ணு இப்படி எழுதிருக்காங்க. இவன் அமெரிக்கா பணத்துல அமெரிக்கா கைக்கூலியா தயாரிச்சிருக்கான. இந்த காட்சி தமிழ்ல மட்டும் கட்டு, மத்த உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வெளியிட்டு இருக்கிறானே, உன் கம்யூனிஸ்ட் என்னடா இதுக்கு என்னடா பதில் சொல்ற? இந்த கருத்தை ஏத்துக்கிறியா? இந்த கருத்துல உடன்படுறியா? அப்ப கருத்து சுதந்திரம் சொல்லிக் கொண்டு வால்மார்ட்னு ஒருத்தன் தொழில் நடத்துறான். வெளிநாட்டுல இருந்து வந்து கள்ளத்தனமா வந்தானா? இல்ல, அரசாங்கத்தில் கூப்பிட்டு பார்லிமெண்ட் தீர்மானம் போட்டு சட்டம் இயற்றி கவர்மெண்ட் சொன்ன பிறகு நம்ம நாட்டில் தொழில் நடத்தலாம். பார்லிமெண்ட்ல ஜனநாயகத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. அதை படிச்சு நோக்குறாங்க. வால்மார்ட் அடிச்சு யாரு? இந்த கம்யூனிஸ்டுக்காரன் போய் வால்மார்ட் அடிச்சு. இது என்ன சுதந்திரம்? அடுத்தவன் சொத்து அழிக்கிற என்ன சுதந்திரம்? கள்ளத்தனமா வந்தாண்ட அடிச்ச அரசாங்கம் கூப்பிட்டு வந்தான், அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்தானே வந்திருக்கிறான். அதை போய் அடிச்சு நோக்கணும் யாரு? கம்யூனிஸ்டுக்காரன். இவன் பேசுறான், கருத்து சுதந்திரம், முஸ்லீம்கள் பிற்போக்கா இருக்கிறாங்க. அதை விடுங்க. ஒரு ராமகிருஷ்ணனா வந்தாலும் இறந்து போனார் கூவத்தில் ஒரு ஆள் செத்து போய் நடந்தாருலங்கண்ணா, வரதராஜன் ஒரு ஆள் கம்யூனிஸ்டுக்காரர். உள்ளுக்குள்ள ஒரு கசாமுசா பொம்பளை மேட்டர் நினைச்சிட்டாங்க, ஆளை காலி பண்ணி கொண்டு கூவத்தில் போட்டாங்க. கூவத்தில் போட்டு தேடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் தற்கொலை. அவன் தற்கொலை செய்கிற ஆளே கிடையாது, வரதராஜன் நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல மனிதர். அந்த மனிதர் கூவத்தில் 3 நாளைக்கு பிறகு உடம்பு ஊதி போன நிலையில கைப்பற்றப்படுறாரு. இதை பத்தி நம்ம ஐயா மருத்துவர் ஐயா இருக்காங்கள, அவங்க தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கிட்டா, என்னது இந்த இது கொலை என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது, உள்கட்சி பிரச்சனையில் அவர் கொல்லப்பட்டிருக்க கூடும் என்று கருதுகிறார்கள் என்று மக்கள் தொலைக்காட்சியில செய்தி வாசிச்சாச்சு. இந்த கருத்து சுதந்திர நம்ம காம்ரேடுகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மக்கள் தொலைக்காட்சிக்குள்ள நுழைந்து அடிச்சு
முறுக்கி கேமரா உடைச்சி அந்த மக்கள் தொலைக்காட்சி கண்ணாடிகள்லாம் உடைத்து உள்ள புகுந்து இருக்கெல்லாம் அடித்து கருணாநிதி ஆசி இருந்ததுனால போலீஸ்காரனை கைகட்டி பார்த்து கொண்டு இருந்து இவ்வளவு நடந்தது. எதுல மக்கள் தொலைக்காட்சிக்கு தாக்குனாங்க. என்னடா கருத்து சுதந்திரம், கூவத்துல பணமா மிதக்கிறான்னு சொன்ன அந்த ஊகத்தை ஒருத்தன் எழுதக்கூடாதா, சந்தேகத்தை எழுப்பக்கூடாதா, அந்த செய்தியை வாசிக்க கூடாதா? அதை போய் வன்முறையில தாக்கின அந்த கம்யூனிஸ்டுக்காரனுக்கு விசுவரூபத்தை தடை செய்யற தப்புன்னு கேட்க உனக்கு என்னடா ரைட் இருக்கிறது? நாங்க போய் தடுக்கலையே, கொளுத்தலையே, எங்களை பாதுகாக்க கடமைப்பட்ட அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறோம் தடுக்க சொல்லி. நீ என்ன செஞ்ச? சட்டத்தை கையில எடுத்துக்கொண்டு போய் மக்கள் தொலைக்காட்சி சூறையாடினே இல்லையா? ஆனா மாணவ உத்தரங்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துறானு, சூறையாடினவனு சூறையாடப்பட்டு பக்கத்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறானு. அந்த அளவுக்கு கேவலப்பட்ட ஆட்களை கம்யூனிஸ்டுக்காரன் இது சொல்றான். அப்ப அமெரிக்காவுடைய எதிர்ப்புங்கிறது பொய்யா போச்சு. இவனுடைய கருத்து சுதந்திரம் என்பது மக்கள் தொலைக்காட்சிக்கு கூட இவனை ஏத்துறக்கூடாது. இவனை ஏத்தா அடிப்பாங்க, இவனை ஏத்தா கொள்ளுவாங்க. நம்மளே தான் ஏத்துட்டாண்டு வெளியிறங்கணும்னா மதவாதிகள், பிற்போக்குவாதிகள், 4-5 பேர் செய்யற. நீ செஞ்சது நாட்டு மக்கள் எத்தனை பேர் செஞ்சதா? நீ செஞ்ச 4 பேர் தானே செஞ்சீங்க. 4 பேர் செய்து கொண்டு என்ன செய்யறான்? இதை 4-5 பேர் தான் செய்யறாங்க என்று படம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இவருடைய மேட்டர் இப்படி இருக்கிறது. அடுத்து என்ன? நம்ம பிஜேபி காரன், பிஜேபி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறான். பிஜேபி காரன் என்ன சொல்றான்? கருத்து சுதந்திரம் அதை தடுக்க கூடாது, இது சரியானு கேட்கிறான். கருத்து ஒன்று பேசுறான்ல, இந்த கருத்து சுதந்திரம் மணிஷ் திவாரி கொடுத்தியா? அடே நாட்டில் உள்ள உள்துறை மந்திரியா இருக்கிறாரு மணிஷ் திவாரி, சிண்ட சாரி சிண்ட மணிஷ் திவாரி வேற ஒரு மேட்டருக்கு வர்றாரு அப்படி நிக்குது மனசுல, அவருக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். அப்ப சிண்டேங்கிற ஆள் என்ன செய்யறாரு? உள்துறை மந்திரியா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாட்டில் நடந்த பயங்கரவாத செயல்களுக்கெல்லாம் RSS பின்னணி தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு கருத்து. அந்த கருத்தை கூட சும்மா சொன்னாரா? நிறைய வழக்குகளுடைய ஆதாரங்களை வைத்தவர் சொன்னார். அவர் சொன்னதோட இல்லாம அந்த வழக்குகளை விசாரித்த அதிகாரிகளை, சிங்கி என்ற அதிகாரிகளை வைத்து என்னென்ன வழக்குகளை யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அந்த பெயர் என்ன, அவருக்கும் RSSக்கு என்ன தொடர்பு, அவர் வகிக்கிற பொறுப்பு என்ன என்பதை எல்லாம் விளக்கி ஒரு அறிக்கையும் அதிகாரி மூலம் வெளியிடப்படுகிறது. அவ்வளவு ஆதாரங்களோட ஒரு சிண்டேங்கிற இந்தியாவுடைய உள்துறை மந்திரி, பிரதமருக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு மந்திரி, அவர் சொல்கிறாரு பாராளுமன்றத்தை நடக்க விட மாட்டோம், அவர் நீக்கணும், அவர் வாபஸ் வாங்கணும், அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிறான். அப்ப நீ விசுவரூபம் கருத்து சுதந்திரம் நீ குதிக்கிறிய, அந்த கருத்து சுதந்திரம் என் சிந்தைக்கு இல்ல. சிந்தை சொன்னது ஆதாரத்தோடு சொன்னாரு. மக்கா மஸ்ஜிதில் குண்டு வச்சது யாரு? முஸ்லிமா? முஸ்லிம் மேலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உள்ள இருக்கிறது யாரு? சங் பரிவார ஆட்கள். மாலேகான்ல குண்டு வச்சது யாரு? சங் பரிவார ஆட்கள். சம்ஜாதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வச்சது யாரு? சங் பரிவார ஆட்கள். அபினவ் பாரதி என்ற அமைப்பு எது? சங் பரிவாரத்தின் கிளை. பிரக்யா சிங் யாரு? அதில் உள்ள ஒரு சாமி யாரு? அப்ப அந்த மாதிரி சங் பரிவாரம் தான் குண்டு வச்சது என்ற ஆதாரத்தோட ஒரு உள்துறை மந்திரி சொல்லும் பொழுது நாட்டையே திரட்டிட்டு போராடினேடா. ஆதாரத்தோடு சொல்லும் போது அவர் கருத்து சொல்லக்கூடாது, ராஜினாமா பண்ணணுமா, அவரை நீக்கல் என்று சொன்னா அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தை நடத்த விட மாட்டோம் தெரிவிச்சிருக்கான். சிந்தையை நீக்கல் என்று சொன்னா நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்த விட மாட்டோம். அப்ப கருத்து சுதந்திரம் உங்களுக்கு மட்டும்தானோ, சிந்தைக்கு இல்லையா? ஃபயர்னு ஒரு திரைப்படம் எடுத்தான். ஃபயர்னா என்ன? அதாவது லெஸ்பியன், பெண்ணுக்கு பெண்ணு உறவு கொள்ளக்கூடிய ஒரு கதை, பெண்ணுக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடியா இருக்கிற மாதிரியான ஒரு கதை. அது இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானது, இந்து பண்பாட்டுக்கு எதிரானது என்று சொல்லி அந்த படத்துக்கு தடை வீசாங்க. அப்ப எந்த எடுத்தீங்க? பாஜக தடையை கோரினீங்க, வலியுறுத்தினீங்க. ஃபயர் திரைப்பட படப்பிடிப்பு நடத்தும் போதே செட்டு அடிச்சு கொடுக்கணும். அந்த ஃபயருடைய திரைப்படத்துடைய படப்பிடிப்பு நடக்குமே, அதுல போய் தகராறு பண்ணாங்க. அப்ப கருத்து சுதந்திரம் என்று சொன்னால் ஃபயர் படத்தை தடுத்ததுக்கு என்ன காரணம்? அப்ப பொய்யின் வழங்குதா? அதுக்காக சொல்லுகிறோம். அதே மாதிரி இந்த பால்தாக்கர் ஒருத்தர் இருந்தான் மும்பையில், வெளிநாட்டில இருந்து இந்திய அரசாங்கத்தில் விசா வாங்கி கள்ள துணியில வரல, எல்லை தாண்டி வரல,
பாஸ்போர்ட் வாங்கி விசா வாங்கிட்டு கிரிக்கெட்டர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய அழைப்போட வந்து கிரிக்கெட் விளையாட வர்றாங்க. இங்க விளையாட விட மாட்டேன், அது என்னடா கருத்து சுதந்திரம்? அதுல போய் வன்முறை உண்டாக்குன கிரிக்கெட் மைதானத்தை நாசப்படுத்தினீங்க. பாகிஸ்தான் விளையாட விட மாட்டேன்னு எச்சரிக்கை பண்ணி சென்னைக்கு அனுப்பி விட்டீங்க. அங்க நடத்த முடியாம ஏற்படுத்தினீங்க. அப்ப சட்ட ஒழுங்கு கையில் எடுத்த நீ வந்து நாங்கள் ஜனநாயக வழியில் ஒரு கருத்து சொன்னால் கருத்து சுதந்திரம் இல்லையா? அதை நம்ம கண்கூட பாக்குறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க வந்து இந்த காதலர் தினத்துக்கு எதிராக நடத்துற போராட்டங்களை எடுத்துக்கொள்ளட்டும். பேஸ்புக்ல இந்த பால் தாக்கரை இறந்த அன்னைக்கு எல்லாம் விடுமுறை விட்டாங்க, கட்டாயம் கடை அடிக்கணும். அரசு மரியாதை செலுத்தினாங்க. அதை கண்டிச்சு பேஸ்புக்ல 2 பொம்பளைங்க ஒரு கருத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்காக விடுமுறையா? இப்படி ஒவ்வொருத்தர் சாவருக்கு விடுமுறை விட்டா என்ன ஆகுறதுன்னு ஒரு கருத்து. இதுக்கு இந்த பாஜக கூட்டம் என்ன பண்ணுச்சு, அந்த 2 பொம்பளைகளையும் போய் அடிச்சு, அந்த பிரௌசி சென்டரை போய் நொறுக்கி, அந்த 2 பெண்களுக்கு சொந்தமான டாக்டர் ஒருத்தர் வைத்தியம் வச்சிருக்காரு அந்த மருத்துவமனை நொறுக்கி கூட்டம் திரட்டிக்கிட்டு போய் போலீஸை வச்சு இந்த 2 பெண்களும் வந்து பயங்கரவாத கருத்துக்களை சொன்னார்கள் என்று வழக்க போட்டு உள்ள போய் தள்ளிட்டாங்க. என்னங்கடா கருத்து சுதந்திரம்? உங்களுக்கு ஒண்ணு எங்களுக்கு ஒன்னாடா? கருத்து சுதந்திரம் உங்களுக்கு ஒரு தனியான சுதந்திரம், எங்களுக்கு ஒரு தனியான சுதந்திரமா? நாங்க அப்படிலாம் ஒண்ணும் செய்யவே இல்லையே. இந்த படம் எங்களை காயப்படுத்து என்று சொன்னால் அதுக்கு என்னமோ கொந்தளிச்சு பிற்போக்கம். இதெல்லாம் கண்டி எவனுக்காச்சும் பேச அருகதை இருக்க அர்த்தம் கேட்கிறேன். இதை பேசுவதற்கு எவனுக்காச்சும் அருகதை இருக்கிறதா? கலைஞர் ஒரு அறிக்கை விடுறார், கருத்து சுதந்திரம் அவரும். ஆனா ஒன்னும் பரவாயில்லை. அவர் என்ன பேசி அந்த ஆட்சேபனை இல்லாம 2 பேரும் கலந்து வெளியிடணும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காரு. பரவாயில்லை. இவன் அளவுக்கு பாரதிய ஜனதா அளவுக்கு போகாட்டாலும் ஒரு டைப்பா சொல்லியிருக்கிறார். என்ன நம்ம விட்டு போயிடக்கூடாதுல, சினிமாக்காரன் விட்டு போயிடக்கூடாதுல, அது நடுவில் 2 கேம் விளையாண்டு இருக்கிறார். இருந்தாலும் கடுமையா சொல்லல. நான் கேட்கிற கருத்து சுதந்திரம் பெயர்ல உதாரணம் காட்டினாரா இல்லையா? தினகரன் பத்திரிகையில கருணாநிதிக்கு அடுத்து செல்வாக்கு மிக்கவர்கள் ஸ்டாலினா அழகிரியா தயாநிதியாண்டு ஒரு கருத்து கணிப்பத்துக்கு நடத்தலாம். நடத்திட்டு உனக்கு நடத்திட்டு ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக யாருக்கு தான் செல்வாக்கு கூட? தயாநிதி தான் கூட இருக்குது. அழகிரிக்கு பின்னாடி இருக்காருன்னு ஏமோகனுக்கு பின்னாடியா என்று சொல்லி நீங்க என்ன செஞ்ச கருத்து சுதந்திரத்தில்? தினகரன் அலுவலகத்தை நொறுக்குனீங்களா? 3 தொழிலாளர் 3 பேரா 2 பேரா 3 தொழிலாளர்களை கொண்டீங்களா? எரிச்சு கொண்டீங்களா? என்ன கருத்து சுதந்திரம்? அப்ப எங்க போச்சு? பத்திரிகைக்காரன் கருத்து எதுனா எழுதிட்டு போறான், நீ வேற ஒரு கருத்து நீ எடுத்துட்டு போ. அப்ப இவங்க எல்லாருமே கருத்து சுதந்திரம் பார்க்க மாட்டாங்களாம், என்ன வேணாலும் செய்வாங்களாம். நாம வந்து எங்களை பாதிக்குதுங்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஒரு கருத்தை சொன்னால் எங்களை மட்டும் தனிமைப்படுத்தி எதுக்கு யுத்தம் கொடுக்கிறீர்கள்? தனிமைப்படுத்தி எப்படி காயப்படுத்துகிறீர்கள்? இதுதான் கேள்வி. இப்ப கருத்து சுதந்திரம் என்பது வந்து போய் அடுத்து என்னது? இந்த மணிஷ் திவாரி கருத்து சுதந்திரம், நீதிமன்ற தீர்ப்பை வந்து மதிக்கணும், உச்ச நீதிமன்றம் வந்து திரைப்படத்தெல்லாம் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது, அரசாங்கம் வந்து 100 முறை யோசிக்கணும், இந்த படத்தை தடை செஞ்ச மத்தியில் அமைச்சரா இருக்கிறாரு, அவர் தான் இந்த தகவல் ஒளிபரப்புக்கு துறையில் இருக்கிறாரு, சினிமா நல்ல சினிமா கெட்ட சினிமாக்களை தடை செய்கிற இடத்திலையும் அனுமதிக்கிற இடத்திலையும் உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் யாரு? மணிஷ் திவாரி. அந்த ஆள் சொல்றாரு தமிழ்நாடு அரசாங்கம் தப்புங்கிறாரு. யார் சொல்றாங்க? செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு. எதனால தப்புங்கிறாரு? நீதிமன்றம் இதை பற்றி உத்தரவு போட்டிருக்குங்கிறாரு. அல்லாஹ் இருக்கான உண்மையில் அல்லாஹ் பெரியவங்கிற காட்டுவான், எல்லா இடத்துலையும் காட்டுவான். இந்த ஆள் சொல்லி வாய மூடலங்க, அன்னைக்கு பார்த்து சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிக்கிறோம். நீதிமன்றத்தை மதிக்கணும் தமிழ்நாட்டுக்கு அறிவுரை சொன்னாரா? அன்னைக்கு பார்த்து இந்த டேம் திரைப்படம் இருக்குல்ல, அதை தமிழ்நாடு தடை செய்யப்பட்டாங்க. தடை செஞ்சவன அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல மனு போட்டாங்க. என்ன போட்டாங்க? சென்சாரில் அனுமதி கொடுத்து விட்டார்கள், அரசாங்கத்தில் அனுமதி வாங்கிய பிறகு அதை மாநில அரசு தடுக்கக்கூடாது, தடை தப்புண்டு மனு போட்டாங்க. அந்த தீர்ப்பு அன்னைக்கு தான் வருது. என்னைக்கு வருது? மணிஷ் திவாரி என்னைக்கு வாயை திறக்கிறாரோ அவர் தொடர்ந்து 2 மணி நேரம் கழிச்சு நீதிமன்றம் வாயை திறக்குது. அவர் 2 மணி நேரத்துக்கு வாயை திறந்து விட்டாரு. 2 மணி நேரம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த டேம் திரைப்படம் வந்து சென்சாரில் அனுமதி வாங்கி இருந்தாலும் மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி காயப்படுத்தி படம் எடுக்க யாருக்கு உரிமை இல்லை. சென்சார் சொன்னாலும் உரிமை இல்லை, அரசாங்கம் தடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது. காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகள் ஒழுங்கா குறிச்சி நாளைக்கு நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு ஏற்றவாறு இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்க செய்வது கடமை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் காயப்படுத்தி படம் எடுக்க முடியாது, சட்டம் ஒழுங்கு முக்கியம்.
அப்ப நீ முல்லை பெரியார் காட்டி ஆனா உடைஞ்ச மாதிரி காட்டி தமிழ்நாட்டுக்காரனே கேரளக்காரன் மோத விடுவியா? அதுக்கு அனுமதிக்க முடியாது. சென்சார்காரன் வந்து அனுமதிச்சாலும் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி மணீஷ் திவாரிக்கு வச்சான் ஒரு அடி சுப்ரீம் கோர்ட். இவன் சொல்றான் சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ணுங்கிறான். நீ பண்ற இப்ப சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ண வேண்டிய யாரு? இந்த காங்கிரஸ் கயவர்கள் முஸ்லிம்கள் ஆதரவு வாங்கி வாங்கி ஏமாற்றி ஒவ்வொரு நெருக்கடியின் போது முதுகுல குத்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிற இந்த காங்கிரஸ்காரனுக்கு மரணாடி கொடுத்தான் சுப்ரீம் கோர்ட். இவன் பேசுகிறான். நான் கேட்கிறேன், இந்த மணீஷ் திவாரியையும் காங்கிரஸ் கைவர்களையும் கேட்கிறேன், குற்றப்பத்திரிகைன்னு பணம் வந்துச்சேடா, அதையும் தடுத்தீங்க. ராஜீவ் காந்தி கொலையை மையமாக வைத்து கொலை செஞ்ச சரிதான்ங்கிற கருத்தை லேசாக மறைமுகமா சொல்ற மாதிரி படம் வருதுன்னு கொதிச்சு போய் அந்த படத்தை தடுக்க சொன்னீங்களா? தடை செஞ்சீங்களே, நீ பேசுறியா? அப்ப இன்னொரு முறை யோசிக்கல. குற்றப்பத்திரிகைக்கு தடை செய்யும் போது மட்டும் உனக்கு இனிக்குது, விசூரகத்துக்கு தடை செஞ்சா கசக்குதா? அப்ப நீ என்ன வாங்கின கமல்கிட்ட? உனக்கு என்ன கொடுத்தாங்க? எதுக்காக வேண்டி இந்த மாதிரி வந்து உனக்கு புத்தி கெட்டு போய் அலையிற? உள்துறை ஒரு ஒளிபரப்புத்துறையில ஒரு அமைச்சருக்கு இந்த சட்டம் தெரியாத? சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறது மாநில அரசு கடமை வழங்காத அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன கருத்து சுதந்திரம் முடிஞ்சு போச்சா? இந்த கருத்து சுதந்திரத்தை இன்னும் கொஞ்சம் பார்த்துடணும். கமலுடைய கருத்து அவரு பார்க்கணும்ல. இந்த படத்தை எடுத்தாரு யாரு? கமலஹாசன். அவருக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது. அவரை பத்தி பிம்பம் காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? அவருக்கு இஸ்லாம் அதெல்லாம் எல்லாம் கிடையாது, மதத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், எந்த வகையில யாருக்கும் எதிராக இருக்க மாட்டார். உண்மை எப்ப உண்மை? 15 ஆண்டுகளுக்கு முன்னால் உண்மை. அந்த மாதிரி ஒரு தன்மை உடையவர் இருந்தார். இப்போ உள்ள கமல் அவர் இல்லை. நல்லா விளங்கிக்கிறங்க. ஏன் இல்லைங்கிறோம்? சில படங்களுடைய சீடி, சில படங்கள் வந்து திருட்டு சீடியாக விற்கப்படுற ஒரு சம்பவம் அதிகமாக நடந்து கொண்டே இருந்துச்சு. திருட்டு சீடிக்கு எதிராக இந்த திரைப்படக்காரலாம் போய் கருணாநிதி சந்திச்சு மனு கொடுத்து இதை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. அந்த நேரத்தில் கமலஹாசன் ஒரு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டார் தெரியுமா? இந்த திருட்டு விசிடியின் மூலமாக பணத்தை சம்பாதித்து தீவிரவாத செயல்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன தீவிரவாத செயல்களுக்கு? திருட்டு விசிடியில பர்மா பஜாரான விக்கி, பர்மா பஜார்ல முஸ்லீம் தானே இருக்கிறான். இந்த சீடியை வித்து அந்த காசை ஒசாமா பின் லாடனுக்கு யார் அனுப்புறாரா? பர்மா பஜார்ல இருந்து ஒசாமா பின் லாடனுக்கு போகுது. பர்மா பஜார்ல இருந்து முல்லாவுக்கு கதையில அப்படி வருது. பறிச்சு வர்றத இப்ப நான் வெளிப்படி சொல்ல, இவன் அறிக்கை விட்டானே அதை வந்து கதையில வச்சிருக்கான். விசுவம் படத்திலையும் இதே டைலாக் வச்சிருக்கான். அந்த கதை அப்புறம் சொல்றேன். அப்ப திருட்டு சீடிக்கும் பயங்கரவாதத்துக்கு என்ன சம்பந்தம்? திருட்டு சீடிக்கும் எவன் சம்பாதிக்கிறது செய்யறான். சிங்கப்பூர்ல அடிச்சுட்டு கொண்டு வர்றாங்க. சிங்கப்பூர் முஸ்லீம் அரசாங்கமா? இந்த காமரேடு அரசாங்கம் தான் இருக்கு. லீக்குவானி அதுல கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க நாட்டுல போய் அடிச்சுட்டு வர்றான்னு சொன்னா அதுல என்ன இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? அதை கொண்டாந்து எல்லாம் தான் விற்கிறான். திருட்டு சீட்ல பிடிச்சவன் முஸ்லீமா? முஸ்லீம் அல்லாத ஜாஸ்தி பிடிச்சா முஸ்லீம் ஜாஸ்தியா பிடிச்சியா? அப்ப முஸ்லீம் அல்லாத அது ஒரு தொழில், அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பலரும் சொல்லுவாங்க, அது செஞ்சுட்டு போறான். அதுக்காக வேண்டி அதுக்கு இஸ்லாமிய கலரை பூசி சீடியை வித்து வித்து எங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து முல்லா உமருக்கு பணம் அனுப்புற என்று சொல்வார்களேயானால் இந்த கமல் வந்து நடுநிலைவாதியா? இவர் நேர்மையான ஆளா? அதை நீ சிந்திச்சு பார்க்கணும். அதான் பழைய கமல் 15 வருஷமா விஷத்துல ஊறி போய் இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை பல படங்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த விஸ்வரூபத்தில் அதிகமா பார்ப்பீங்க. நான் காட்டுறேன், ஒண்ணு காட்டுறேன். அடுத்து என்ன? இப்ப வந்து கலாச்சார தீவிரவாதம். இது தடை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம தியேட்டர் கொடுத்தணுமா? அடிச்சோமா? கமல் விட்டு போய் நொறுக்கணுமா? அல்ல நடிச்சானுங்க அடிச்சு நொறுக்கணுமா? தியேட்டருக்காக எல்லாம் போய் போய் இழுத்து போட்டு உதைச்சோமா? ஜனநாயக முறையில் எங்களை காயப்படுத்துது வெளியிடாதுன்னு அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கு பேர் என்னவா? கலாச்சார தீவிரவாதம். முஸ்லீம்னு சேர்ந்து கொண்டு எதிர்த்து ஒரு தீவிரவாதத்தை காட்டுறீங்க. கத்தி இல்லாத ரத்தம் இல்லாத தீவிரவாதம் சொல்லி நம்மளை எல்லாம் தீவிரவாத போராடுறமே நம்மளே தீவிரவாதம் தான். அடுத்தபடி அதுவா தான் கணியமா. அடுத்தபடி என்னது? முஸ்லீம்னா கலாச்சார ஆப்கான் தீவிரவாதத்தை காட்டி முடிச்சுட்டு விசூர் 2 வரப்போகுதுங்களாம். என்னடா வரப்போகுதுன்னு பார்த்தா இதான் வரப்போகுது தெரியுது. இப்ப என்னது? முஸ்லீம்கள் வந்து எதா இருந்தா ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, சேர்ந்துக்கிட்டு காரியம் சாதிப்பாங்க, அரசாங்கத்தை மிரட்டுவாங்க, இப்படிங்கிற மாதிரி டயலாக் விட்டு அடுத்த படம் எடுக்க போறோன்னு என்னவோ தெரியல.
நீ பயன்படுத்தின வார்த்தை என்ன? கலாச்சார தீவிரவாதம். எல்லாம் சேர்ந்து மிரட்டி பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நீ ஒரு நேர்மையான ஆளா? அதை விட என்ன தெரியுமா, இந்த ஆளுக்கு இப்ப அபிஷியலான வெளிப்படையா உலகத்துக்கு தெரிஞ்ச வகையில பார்த்தா ஏற்கனவே சரிகாங்கிற ஒரு பொம்பளையோட இருந்தார். அதுக்கப்புறம் வாணியோட இருந்தார். அதுக்கப்புறம் சரிகாவோட இருந்தார். இப்ப கௌதமி என்பவரோட இருக்கிறார். இப்ப இருந்துட்டு இருக்கிறார். அடுத்து ஸ்ருதியோட இருப்பார். ஆமா, நம்ம அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்பனோட ஜோடியா நடிக்கிறதுனா லட்சியம் இருக்குது. அதனால அப்படி கூட இருக்கலாம். அப்ப இவர் இந்த மாதிரி இருக்கிறாரா? இவர் இந்த சரிகாவோட இருக்கும் பொழுது, சரிகாவுக்கு பிறந்தது 2 பொம்பளை பிள்ளைகளும். அப்ப சரிகாவோட இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, 2 புள்ள பெற வரைக்கும் கல்யாணம் பண்ணல. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணாரு. நீங்க கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணமே கூடாது தானே உங்க கொள்கை? ஆமா, கல்யாணமே கூடாது. ஹோட்டல்கள்ல ரூம் எடுத்து தங்குறதுக்கு சிரமமா இருந்துச்சு, அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பெண்ணுரிமை பேசுற நாய்களா, எங்கடா போனீங்க இந்த வார்த்தைக்கு? பெண்களை என்ன மாதிரி சித்தரிக்கிறான்? கல்யாணம் பண்ண மாட்டானா? பொம்பளை இஷ்டத்துக்கு அனுபவிப்பானா? ரூம் கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி ரூம்ல போய் ஜோடியா போய் ரூம்ல லாட்ஜ் ரூம் எடுக்க முடியாதுல, யாரு கேட்பாங்களே? அதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணு சொல்லி பெண்மையை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? ஆனா பெண்ணுரிமையில பெட்டி பம்பு வாய திறக்க மாட்டேங்கிறா. நம்ம சொன்னதான் வாய திறப்பாங்க. இதுக்கு எதிராக எவனுமே திறக்க ஜோக்கு மாதிரி எடுத்துட்டு போறாங்க, தமாசு மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நான் விரும்பிய பெண்ணோடு இருப்பதற்கு நான் கொடுத்த விலைதான் திருமணம். பிடிக்கல, திருமணம் செய்யக்கூடாது, வேஸ்ட், திருமணமே செய்யாதீங்க, பொம்பளை ஜாலி அனுபவிங்க, விட்டு ஓடி போயிருங்க. கல்யாணம் பண்ணா சொத்துல பங்கு கொடுக்கணும், வாரிசு உரிமை கொடுக்கணும். கல்யாணம் பண்ண உரிமை கேட்க முடியுமா? இவ்வளவு அழகா பெண்ணுரிமையை காப்பாற்றக்கூடியவர், பெண்களை அனுபவித்து விட்டு அம்போடு விட்டு விட்டு போவது சரின்னு சொல்லக்கூடியவர். அப்ப இப்போ கௌதமியோட கல்யாணம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. என் புள்ள மகள் அப்படி நடந்தாங்க, கவலை இல்லைன்னு சொல்லக்கூடிய அம்மா அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இதான் கருத்து சுதந்திரமா? கமலுடைய அற்புதமான கம்யூனிஸ்ட் கொள்கை, அவன் கம்யூனிஸ்ட் கொள்கைக்காரன் கமலஹாசன், இதான் கம்யூனிஸ்ட் கொள்கையா? சொல்லு, வெளிப்படையா சொல்லு. கமலஹாசன் சொன்னது போல கல்யாணம் பண்ணாம ரூம் போட கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி திருமணம் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க. அதான் பாண்டியன் கொள்கையா? அதான் ராமகிருஷ்ணன் கொள்கையா? அப்ப என்ன விளங்குது? எல்லாமே ஒரு வடிகட்டிய விஷமத்தனமான நஞ்சு உள்ளத்துல வைத்துக் கொண்டு இதை சொல்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் நீ ஆதாரமா வச்சுக்கிறீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது என்ன, கருத்து சுதந்திரம் வழங்கி போய் இப்ப கருத்து சுதந்திரம் சொல்வது பொய்யின் வழங்கிருச்சா? ரெண்டாவது பாருங்க, சென்சார் போர்டு எதுக்கு இருக்கிறது? அவன் பார்த்துட்டானே அனுமதி கொடுத்தான். சென்சார் போர்டுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆட்சியில ஒரு கட்சி உட்காரும் பொழுது அவன் இந்த கட்சிக்காரன் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி வாரியங்கள் எல்லாம் உண்டாக்குவான். அதுல ரொம்ப பணம் கொட்டக்கூடிய எதுன்னு கேட்டா சென்சார் போர்டு. சென்சார் போர்டு உறுப்பினர் ஆக்குங்க அப்படின்னா எம்பி கூட வேணாண்டுவான். மந்திரி சென்சார் போர்டு போட்டு அது போதும் என்று எல்லா பேரும் சொல்லுவாங்க. திமுக ஆட்சியில் இருந்தா இப்ப சின்ன ஒரு ஆளை போட்டாங்க. திமுக ஆட்சியில் இருந்தனால 1000 வழக்கில் போட்டிட்டார் பாருங்க, அவ்வளவு சென்சார் போர்டு இருந்திருக்கிறார். என்னதுக்கு இருக்கிறார்? ஒரு போய் இருக்கிறாரு ஸ்டாலினுக்கு அப்படி நகமும் சதைமா உள்ள ஒரு ஆளு. அவர் போய் மந்திரியா கூட இருக்கலாம், அவர் எம்பியா கூட அனுப்பி விட்டுருக்கலாம், ராஜ்யசபா கூட அனுப்பி விட்டுருக்கலாம். அதையெல்லாம் விட பணம் குடிக்கக்கூடிய ஒரு துறை இருக்குன்னு கேட்டா சென்சார் தான். என்ன சென்சாரு? ஒரு சினிமா வருதுன்னு வைங்களேன், படம் பார்த்து வெளியிடலாமா கூடாதான்னு சொல்றதுதான் இவங்க இது. இவங்க கூடாண்டாங்கன்னு வைங்களேன், படம் வருமா? வராது. அப்ப ஒரு படம் வருதா வரலையான்னு முடிவெடுக்கிற இடம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்கிறது. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நல்ல ஒரு அப்ஜெக்ஷன் ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது வெளியிட முடியாது, இது அந்த அது சரியில்லை, இது ஆரம்பத்தை கடைசி வரைக்குமே கான்செப்ட் சரியில்லை, அதனால வெளியிடக்கூடாது, இல்ல கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, கவர் வெட்டணும், ஆளுக்கு 10-10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். சென்சார்ல உள்ளவன என்ன செய்யணும்? 10-10 ரூபாய் கொடுத்தவொடனே சரியா அப்படின்றாங்க. சரி, பயங்கரமா ஆபாசமா வருதுன்னு வைங்க, அந்த படத்துக்கு என்ன செய்வாங்க? இவங்களும் சொல்லுவாங்க ஒரு மாதிரியா தான் இருக்குது, இந்தாங்க கவர் முதல்ல கொடுத்துட்டு வைங்களேன், பார்த்தோம், சில காட்சிகளை நீக்கி விட்டோம், இவங்களே சில காட்சிகளை செட்டிங் பண்ணி நீக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அப்ப சென்சார் போர்டுங்கிறவங்க தண்ணி அடிச்சு விட்டு சொகுசா உட்கார்ந்து கொண்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி வாரியத்தில் சம்பாதிக்கிறதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய துறை அது சென்சார் போர்டு. இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அதனாலதான் 2 பீஸ்ல பொம்பளை தான் காட்ட முடியுது, சட்டப்படி காட்ட முடியுமா? ஜட்டியும் பிராவையும் போட்டுக்கிட்டு பொம்பளை ஆட விடுறானே, இது எப்படி சென்சார் அனுமதிக்குது? சட்டத்துல இல்ல, ஆனா சென்சார் அனுமதிக்குது. என்னது? நான் கேட்கிறேன்,
டிவியில சென்சார் இருக்கா? இல்ல. டிவியில 2 பீஸ் பாக்குறீங்களா? சென்சார் இல்லாத அழகா இருக்குது. சென்சார் இல்லாத எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவியில காட்டுறானே பொம்பளைய காட்டுவான். சீரியல்ல நாடகம் காட்டுறான்ல, அதுக்கு சென்சார் கிடையாது. அதுல காட்டுற எந்த டிவிலையாவது எந்த பொம்பளையாவது வெறும் ஜட்டி மட்டும் போட்டு வெறும் பிராவ மட்டும் மாட்டி விட்டு காட்டுறானா? சென்சார் இல்லாத ஒழுங்கா இருக்கிறான். இந்த சென்சார் கூமுட்டையில் உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? அந்த படம் வருது, பெண்கள் அசிங்கமா சித்தரிக்குது, ரத்தம் ஓட்ட கூட காட்டுறாங்களே, குண்டு பிடிக்கிற காட்டுறாங்களே, அறுத்து கொள்றத காட்டுறாங்களே, சாதி துவேஷத்தை விதைக்கிறாங்களே, முஸ்லிமுக்கு எதிராகவே தொடர்ந்து எடுக்கிறாங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சான்? இவன் பார்க்கவே மாட்டான், கவரை வாங்கிட்டு அதான் பார்ப்பான். முடிஞ்சு வச்சுக்கத, கவரை வாங்கிட்டு கையெழுத்து போடக்கூடியவர்கள் தான் சென்சார் போர்டில் இருக்கிறார்கள். இதுல கடுகில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட சந்தேகம் கிடையாது. இவன் சொல்லிட்டான், சென்சார் சொல்லிட்டான். சென்சாருக்கு என்னடா சமூக பொறுப்பு இருக்கும்? ஒரு அரசாங்கத்துக்கு சமூக பொறுப்பு இருக்கும். இந்த படம் வந்தால் என்ன நடக்கும், என்ன மாதிரி விளைவு ஏற்படும், மக்கள் உணர்ச்சி எப்படி போகும், அது யாருக்கு தாக்கற இருக்கும்? ஒரு அரசாங்கத்துக்கு தான் இருக்குமே தவிர சென்சார் போர்டுக்கு இருக்காது. நான் கேட்கிறேன், சென்சார் போர்டு அனுமதிச்சுட்டான்னு சொன்னா தடுக்க கூடாதுங்கிற. அப்ப தடை செய்யப்பட்ட படங்கள் எல்லாம் அதெல்லாம் சென்சார் போர்டு அனுமதிக்காம தடுத்தீங்களா, அனுமதிச்ச பிறகு தடுத்தீங்களா? சென்சார் போர்டு தடுத்து அடைக்க. நான் கேட்கிறேன், முதல் படம் தடை யாருக்கு? தமிழ்நாட்டில் நம்ம டாக்டர் கலைஞருடைய படம் பராசக்தி, அது வந்துச்சு காங்கிரஸ் காலத்தில் வருது. பராசக்தி தடை. எதுக்கு தடை? கோவிலே குழப்பம் விளைவித்தா. என்னது டை பூசாரி, என்னது டயலாக் வருமே, அம்பாளா பேசுவது. அம்பாள் எந்த காலத்தில் பேசினால் அம்பாள் பேச மாட்டாள், அது ஒரு கல், இப்படின்னு வசனம் வருது. பராசக்தி இப்ப வரும். அந்த படத்தை காங்கிரஸ் அரசாங்கம் தடை செஞ்சானா இல்லையா? தடை செய்யறதுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்த அவன் யாரு? இந்த சென்சார் கபூல் அனுமதி கொடுத்தான். அட சென்சார் கபூல் தான் பார்த்திருக்கிறான். இந்து மத நம்பிக்கையை பாதிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்துக்கள் தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தா, அவன் மதத்தை பார்த்தானா, காசை பார்த்தானா, கவரை பார்த்தானா? எப்படி அந்த பராசக்திக்கு அனுமதி சென்சார் கொடுத்தான்? சென்சார் கொடுத்த பிறகுதானே அரசாங்கம் தடை செஞ்சான். நம்ம 67 நம்ம செஞ்ச பாவத்தினால உங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தடையை நீக்கினாங்க. இப்ப பராசக்தி தடை இல்ல. காங்கிரஸ் ஆட்சியில் தடை போட்டாச்சு. முதல்ல மக்களுக்கு செஞ்ச முதல் சேவை என்ன? பராசக்தி தடையை நீக்கினார்கள். நீக்கின பார்த்தா அந்த வசனம் இருக்குத்தான் செய்யுது. அம்பாள் எந்த காலத்தில் பேசினால் என்கிற வசனம் இப்போ இருக்குத்தான் செய்கிறது. அப்ப பராசக்தி தடுத்து கேட்கிறேன், சென்சார் சொல்லிவிட்டால் வாயை திறக்க கூடாதுன்னா சென்சார் சொன்ன பிறகுதானடா நீங்க தடுத்தீங்க. இந்த மணிஷ் திவாரியுடைய காங்கிரஸ் கட்சி தானே தடுத்தது. அது ஏன்? அதே மாதிரி இன்னொரு படம், ஒரே ஒரு கிராமத்தில் 1987 வந்த படம், சென்சார் ஓகே சொல்லிட்டான், வெளியிடாம சொல்லிவிட்டான். அதுக்கு பிறகு இவனுக்கு அதிகாரம் இல்லையில, ஏன் தடுத்த? அப்ப எங்க போன ரஜினி, எங்க போனாரு? அப்ப கமல் எங்க போனாரு? அப்ப பாரதிராஜ் எங்க போனாரு? இந்த தாப்பாண்டி ராமகிருஷ்ணன் எங்க போனீங்க? தடுத்தானே. அவன் நஷ்டப்படுவானே. அதை கவனிக்காமல் ஒரு படத்தை, ஒரே ஒரு கிராமத்தில்ங்கிற ஒரு படத்தை சிலருடைய உணர்வை காயப்படுத்த காரணம் காட்டி தடுத்தீர்களா இல்லையா? தடுத்தார்கள். அதே மாதிரி டாவின்சி கோடு அப்படின்னு படம் வந்துச்சு. அந்த படம் என்ன? இயேசுநாதர் கல்யாணம் ஆகாதவர் என்பது கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இயேசு கல்யாணம் பண்ணல அப்படிங்கறது அவங்களுடைய கொள்கை. அந்த படத்தில் என்ன காட்டுறான்னு கேட்டா, இயேசுநாதர் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததாகவும், அந்த பொம்பளை பிள்ளையை திருச்சபை எல்லாம் சேர்ந்து கொலை செய்ய முயற்சி பண்ணதாகவும், அதை சில பேர் காப்பாற்றினதாகவும், அப்படியே ஒரு டைப்பா அந்த கதையை கொண்டு போறாங்க. டாவின்சி என்பவன் எழுதின அந்த ஓவியத்தை அடிப்படையாக வைத்து எடுத்த படம். டாவின்சி பெரிய ஓவியர். இந்த மோனோலிசா ஓவியர், பொம்பளை சிரிக்கிற மாதிரி போடுவாங்க, அந்த மோனோலிசா ஓவியத்தை எல்லாம் அந்த வரைஞ்சார். அந்த டாவின்சியுடைய இயேசுடைய கடைசி விருந்து என்ற அந்த படத்தை வைத்துக் கொண்டு, இயேசு பக்கத்தில் பொம்பளை தோல்ல சாஞ்சிட்டு இருக்கும், அந்த பொம்பளை யாரு, அவர் பொண்டாட்டி தான் அப்படிங்கிற அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த படத்தை எடுத்துருந்தாங்க. அது உள்ளுக்குள்ள போக தேவையில்லை. இது கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கையை பாதிக்குது, எங்க உணர்வை பாதிக்குது. எங்க நம்பிக்கை பிரகாரம் இயேசு கல்யாணம் ஆகல, இவங்க கல்யாணம் ஆனதாக சொல்வது எங்க மத நம்பிக்கைக்கு எதிரானு சொன்னாங்க. நம்மளும் மதிக்கிறோம். கண்டிப்பா அப்படி அந்த மதத்தினுடைய நம்பிக்கை அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் அணுக வேண்டும். அந்த மதத்து நம்பிக்கையை வேற ஒரு மதத்துக்கான தீர்மானிக்க முடியாது. பாதிரிமார்கள்லாம் அரசாங்கத்தில் முறையிட்டாங்க.
அரசாங்கம் தடுத்தானா இல்லையா? டாவின்சி கோட் படத்தை தடுத்தானா இல்லையா? தடுத்தான். தடுத்த பிறகு இவங்க சில நீதிமன்றத்தில் போய் அணுகி தடையை ரத்து வாங்கினாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். தடையை ரத்து செய்ய வைத்தார். டாவின்சி கோட் என்ற படத்தை அரசாங்கம் தடை செய்தது. தடையை செய்ய சரியில்லை என்று அந்த படத்துக்காரன் கோர்ட்டுக்கு போறான். அதை வெளியிடலாம் என்று ஹைகோர்ட் என்ன செய்யறது? அனுமதி கொடுக்கிறது. அனுமதி கொடுத்த பிறகு எங்கேயும் படம் வரல. அனுமதி கொடுத்துட்டான். அனுமதி கொடுத்த பிறகு டாவின்சி கோட் தமிழ்நாட்டில் வந்துச்சா? வரல. என்ன செஞ்சாங்க? அனுமதி கொடுத்தாலும் வெளியிட்டேன்னு வையி வேற நடக்கும் அப்படின்னு அன்றைக்கு உள்ள ஆட்சியாளர் நினைஞ்சாங்க. தியேட்டருக்காரனுக்கு அறிவுரை சொன்னாங்க. தியேட்டருக்காரனுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டு பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கட்டும், வெளியிட்டீங்கன்னு சொன்னா பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டு போயிடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அரசாங்கத்துக்கு ஒத்துழைங்க என்று ஆறுதலா சொன்னாங்களா? அல்லது தினகரனுக்கு மாதிரி ஏதாவது ஏற்பட்டு போயிடும், தினகரன் ஆபீஸுக்கு வந்த மாதிரி வரணுமா என்று சொன்னார்களான்னு தெரியல. ஆனா ஒருத்தர் போடலாம். கோர்ட்டு தடையை நீக்கிவிட்டான், யாரும் போடவில்லை. இப்ப நான் கேட்கிறேன், டாவின்சி கூட தடை செஞ்சாங்களப்பா, சென்சார் தானே அனுமதி கொடுத்தான், சென்சார்ல உள்ளதானே பார்த்தான். ஒரு கூமுட்டைக்கு தெரியுமே இது கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிரானதுங்கிறது. இயேசுவுக்கு கல்யாணம் பண்ணி புள்ளை இருந்துச்சுங்கிற விஷயம் கிறிஸ்துவர்கள் நம்பிக்கைக்கு எதிரானது என்பதற்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கு தெரியும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு தெரியும், ஒவ்வொரு இந்துவுக்கு தெரியும், ஒவ்வொரு நாத்திகனுக்கு தெரியும், மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் தெரியும். சென்சார் போர்டில் உள்ள கூமுட்டைக்கு மட்டும் தெரியாதா? அப்ப இது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரான தெரிந்து கொண்ட இவன் எப்படி போட்டான்? கவரு பணம் அதை வாங்கி கொண்டு அதை வெளியில அனுமதி கொடுத்தான். அரசாங்கம் தடுத்தது, சட்டப்படியும் தடுத்தது. அதை மீறி வெளியிடலாம் என்று அனுமதி கொடுத்தும் இன்று வரை எந்த தியேட்டர் வெளியிடப்படவில்லை. கோர்ட் அனுமதி கொடுத்து விட்டது. என்னதான் சொல்லுகிறேன் என்று நான் கூட திருட்டு விசிறி வாங்கி பார்த்தேன். அது ஒரு கேச போட்டுக்க, வாங்கி பார்க்கறது தப்பு கிடையாது, வித்து விற்கிற தப்பு. அப்ப திருட்டு விசிலாம் பார்த்து இன்னும் அந்த படத்தை ஏன் எதிர்க்கிறாங்க, என்னதான் இருக்குது என்று சொல்லி திருட்டு விசில தான் பார்க்க முடிந்ததே தவிர தியேட்டர்ல யாருக்கும் பார்க்க வாய்ப்பே கிடைக்கல. அப்ப என்ன சொல்ல வர்ற, இப்ப இது அரசாங்கம் நினைத்தால் இப்போ பிரச்சனை இல்ல. கோர்ட்டு சொன்னாலும் சட்டம் ஒழுங்குக்காக வேண்டி தியேட்டர் பட அதிபர் திரைப்பட திரையரங்கம் தியேட்டர்களை திரையங்க உரிமையாளர் சந்தித்து நாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அனுமதிச்சா கூட நீங்க ஒத்துழைங்க அரசாங்கம் கேட்டுக்கொண்டால் அவங்க ஒத்துழைப்பாங்க. ஒன்னு அனுமதி கொடுத்தவங்க செஞ்சிட மாட்டாங்க, அவங்களுக்கும் சேதம் வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. தியேட்டர் அதிபர்களுக்கும் சமுதாய பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. அவங்களும் என்ன செய்வாங்க, இது பிரச்சனை வந்துடக்கூடாது, நாட்டு மத்தியில் இந்து முஸ்லீம் கலவரம் மாதிரி வந்துடக்கூடாது, கமல் ரசிகருக்கும் முஸ்லீமுக்கு சண்டை வந்துடக்கூடாது, தியேட்டர் நாசமாயிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வு அவங்களுக்கு இருக்காதா? அதனால எத்தனை வழிகள் இருக்கிறது. நான் கேட்கிறேன் கேட்டா, இந்த டாவின்சி கோட் என்கிற படத்தை சென்சார் அனுமதிச்சதா இல்லையா? சென்சார் அனுமதிச்ச பிறகு ஏன் தடுத்தாய்? இதுக்கு பதில் சொல்ல முதல்ல. டேம் படத்தை அனுமதிச்சது யாரு? டேம் என்கிற படத்தை 999 படத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதி இல்லாம கலத்தனமா கொண்டு வந்தா, சென்சார் போர்டு அனுமதி வாங்கி சர்டிபிகேட் வாங்கித்தான் வெளியிட்டான். அதைத்தான் தடுத்தீங்க. தடுத்த சரின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான். சென்சார் போர்டு அனுமதிச்சாலும் தடுக்கலாம், ஒரு மாநில அரசாங்கம் தடுக்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டான். அப்ப சென்சார் போர்டு என்ன சென்சார் போர்டுங்கிற சென்சார் போர்டு சொன்ன பிறகு அப்படிங்கிற டயலாக் கொடுறாங்க. யாரும் தொடங்கிட்டீங்களா? அடுத்து என்ன, சில பகுதிகளில் பாருங்க கேட்டா அங்க கேரளாவில் வெளியிடலையா, கர்நாடகா வெளியிடலையா, அங்க வெளியிடலையா, சிங்கப்பூர்ல வெளியிடலையான்னு டயலாக் கொடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான பிரச்சனை, அங்கெல்லாம் வெளியிடலான்னு கேட்கிறாங்க. உமர் முக்தார் ஒரு படம் வச்சவங்களுக்கு தெரியும். உமர் முக்தாருங்கிற அந்த படத்துல லிபியா என்கிற ஒரு நாட்டை அந்த இத்தாலியர்கள் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அந்த நாட்டை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த முசோலினியை எதிர்த்து உமர் முக்தார் தலைமையில முஸ்லிம் போராளிகள் அதை வந்து என்ன செய்வாங்க, எதிர்த்து சுதந்திர போர் நடத்துவார்கள். கடைசியில் தூக்கில் தொங்கப்படுவார். இவங்க செய்யற இத்தாலிக்காரன் செய்யற எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் வரம்பு மீறலையும் அந்த படத்துல தத்துவமாக சித்தரித்திருப்பார்கள். இந்த படம் உலகம் பூரா வெளியிடப்பட்டுச்சு. ஆனா இத்தாலியில வெளியிடப்பட்ட தடை, அதாவது ஒரு படத்தை வந்து ஒரு இடத்துல வெளியிட்டதுனால எல்லா இடத்துல வெளியிட அவசியம் கிடையாது. உலகமெல்லாம் வெளியிட்ட உமர் முக்தார இத்தாலியில வெளியிடல. எங்களை தாக்குது, எங்களை கெட்டவனை காட்டுது, எங்களுடைய ஆதிக்கத்தை வந்தது குறைச்சி மதிப்பிடுது, அதனால நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இத்தாலிக்காரன் தடுத்தானா இல்லையா? அதே மாதிரி வந்து இது அடுத்தவனை பாதிக்காமல் எங்களை பாதிக்கலாம்.
ஏன் பாதிக்கல? இந்த விஸ்வரூபம் படத்தை வந்து தமிழ்ல எடுத்திருக்கிறான், சரியா? தெலுங்குல எடுத்திருக்கிறான், ரெண்டுல வெளியிட்டு இருக்கிறான், இங்கிலீஷ்ல வெளியிட்டு இருக்கிறான். எதுல வெளியிடல? மலையாளத்துல எடுக்கல. மலையாளத்துல எடுத்து நீ கேரளாவில் வெளியிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கு? வேறதான். ஒண்ணு நடக்கலையா? கேரளாவில் வெளியிட்டோம், ஒண்ணு நடக்கல. கேரளாவில் என்ன வெளியிட்ட? மலையாளத்தில் வெளியிட்ட. நீ மலையாளத்துல தயாரிச்சியா? முதல்ல தமிழ் படத்தை கொண்டு கேரளாவில் வெளியிட்டா யாரு பாப்பா? இங்க இருந்து பொழைக்க போன 10 பேர் போய் பார்ப்பான். என்ன பிரச்சனை வரப்போதுல? மலையாளத்தில் நீ வெளியிட்டு இருந்தேன்னு சொன்னா, மலையாளத்தில் அந்த படத்தை பார்த்தான்னு சொன்னா, மலையாளத்தில் இருக்கிற முஸ்லிம் கொந்தளிப்பான். அந்த தியேட்டர்கள் இருந்த இடம் தெரியாமல் காண போயிருக்கும். அது சந்தேகமே கிடையாது. கேட்டா கேரளாவில் அமைதி நிலவுகிறது அப்படிங்கிறான். அப்புறம் கர்நாடகாவில் வெளியிட்டோம். கர்நாடக கன்னடத்தில் வெளியிட்ட நீ, கர்நாடகத்தில் தெலுங்குல வெளியிட்டு அவனுக்கு என்ன தெரியும்? அங்க போயிட்டு தமிழ்ல வெளியிட்டு அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப இங்க இருந்து போன தமிழ் தான் பார்ப்பான். அப்ப தமிழ்ல வெளியிட்ட ஒரு படம் வந்து வேற ஒரு மொழியில போய் ஏதாவது செய்யுமாங்க? அந்த ஒரு அறிவு கூட வேணாமா? அடுத்து என்ன சொல்றாங்க? மலேசியா பாருங்கள், முஸ்லீம் நாடு, அங்க வெளியிட்டு விட்டார்கள். அதை வெளியிட வேண்டும், பிறகு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் சொல்றானே, அவனு கேட்கிறேன். மலேசியாவில் வெளியிட்டான் உண்மை. முதல் காட்சியை முதல் நாள் வெளியிட்டான். 2வது நாள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாதி மணி படிப்பான். முதல் நாள் வெளியிட்டாங்க மலேசியா, அது வேணா வெளியிட்டு விட்டான். பார்த்தா கொந்தளிப்பு. எதையும் பார்த்தோம்னு சொன்னா மலேசியாவே ரணகலமாய் போயிடும், அடக்க முடியாது, ராணுவத்தை கொண்டு அடக்க முடியாதுங்கிற அளவுக்கு உளவுத்துறை தகவல் போன பிறகு மலேசிய அரசாங்கத்தில் மறுநாள் தடுத்துட்டான். தடுத்த இன்னைக்கு வரைக்கும் தடுப்பு செய்யறான், மலேசியா அனுமதிக்கிறான். தடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2வது நாள் தடுத்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் மலேசியா அனுமதிங்கிறான். இந்த பெட்டிஷன்ல கூட மலேசியா அனுமதி சொல்லி காட்டிருக்கிறார்கள். ஆனா மலேசியாவில் தடுக்கப்பட்டு விட்டது. இலங்கை முஸ்லீம் நாடா? இலங்கை இங்க மட்டும்தான் தடைன்னு சொல்லி டயலாக் விடுறானே. இலங்கை முஸ்லீம் நாடா? அந்த நாட்டில் படத்துக்கு தடை செஞ்சு எதுக்கு தடை செஞ்சான்? அதுல சொல்லப்படுற காட்சிகள் வந்து ஒரு சமூகத்தை பயங்கரவாதிகளாக காட்டுது அப்படின்ற கருத்தில் இதை வெளியிட்டான், தடை செஞ்சுட்டான். இந்த சினிமாவை விற்பனைக்கு விநியோகத்தை எடுத்திருப்பான்ல இலங்கையில, அவன் போய் முறையிடுறான். இலங்கையில நாங்கள் அது மாதிரியான காட்சிகள் நீக்கிட்டோம், அந்த மாதிரி முஸ்லீம்களை தரக்கூடவே சொல்ற எல்லாத்தையும் வெட்டிட்டோம், எங்களுக்கு அனுமதி தாங்க. வெட்டினாலும் தர முடியாதுட்டான். அப்படி படம் இல்லாது. சில காட்சிகளை வெட்டுவதால் அந்த கருத்து மாறாது. நீ வெட்டினாலும் உன் படத்துக்கு அனுமதி நகைன்ட்டான். இப்ப என்னடா சொல்றீங்க? மக்கள் தீர்ப்பா 4 பேருடைய தீர்ப்பா இது? தமிழ் நாங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். இது 23 அமைப்புகள் தௌஹீத் ஜமாத், 24 அமைப்புகள் லெட்டர் பேருன்னு சொல்றீங்க. எல்லாரும் இந்த டிவியில பார்க்கட்டும். இது அனைவரும் வந்திருக்கிற மக்கள் தான் வந்திருக்கிறாங்க, இயக்கத்துக்காரர் வரல. எல்லாரும் இதை எதிர்க்கிறதா கை தூக்குங்க, அதை காட்டுங்க, கையை காட்டுங்க. இது வந்து ஒரு இயக்கத்தின் கருத்தா? 23 அமைப்புடைய கருத்தா? 23 தலைவருடைய கருத்தா? இத பாரு, ஆன்லைன்ல உலகம் பார்த்துட்டு இருக்காங்க. எது காட்டுறேன்? இது நீங்க மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை, ஆன்லைன்ல உலகத்தில் சர்வதேச அளவுல எல்லாரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சித்தார்களே அவர்களும் ஆங்காங்கே கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாரையெல்லாம் சொல்லி பேசினேனோ அவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வை எப்படி காட்டுறான்? தமிழ்நாட்டில் ஒரு சிறு கூட்டம், சின்ன ஒரு கூட்டம் இருந்து கொண்டு எங்களை மிரட்டி பார்க்கிற சின்ன கூட்டம் அல்லடா, நாங்கள் மக்கள் உணர்வுகளை படிக்கிறவங்க, மக்களோட பழகிறவங்க. இதுக்கு இதுதான் ஏற்படும் அனுபவிச்சு தெரிய தேவையில்லை. விஷம் குடிச்சா செத்துருவோம், குடிச்சா பார்க்கணும், குடிச்சா தெரியதானே செய்யும், விஷம்னு தெரிகிறது. குடித்தால் செத்துருவான்னு நாங்க சொல்றோம். குடிச்சு பாத்தியா? குடிச்சு பார்த்தா பேச முடியும்? குடிக்க முந்தைய சொல்றோம் அறிவாளி. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? இதை முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. இதை வந்து யாபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல அங்கே நடத்திட்டான். சரி, கர்நாடகாவில் மொழி தெரியாதுன்னு வெளியிட்டானுவோம். அங்க வெளியிட்டதுல சிமோகாங்கிற இடத்துல தியேட்டர் வெளியிட்ட உடனே தியேட்டருக்குள்ள புகுந்து நொறுங்கி அடிச்சு தியேட்டரை கொளுத்தி விட்டு பெரிய ரத்த ஆறு ஓடி கடைகள்லாம் சூறையாடப்பட்டு பலவிதமான பஞ்சாயத்து நடந்து சிமோகாவில், மைசூர்ல, பல 15 ஊர்கள்ல கலவரம். ஒருத்தன் சம்பாதிக்கிறது படம் எடுத்து நாங்க அண்ணன் தம்பிகள் சாவணுமாடா?
நாங்க ரத்தார் ஓடணுமாடா? ஒருத்தன் சம்பாதிக்கிறது பெருசா, எங்களுடைய உயிர் மான மரியாதை பெருசா? அட நீங்க நான் அடிச்சுக்கிட்ட, நீ செத்தால் நான் செத்தால் மனுஷன் உயிர் தானடா. மனுஷன் உயிர் போகக்கூடாது என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பியா? அப்ப சிமோகாவாக தமிழ்நாடு ஆகக்கூடாது என்பதுதான் பொறுப்போடு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? சிமோகாவை மாறிடக்கூடாது, மலேசியாவை மாறிடக்கூடாது. இந்த ஒரு பொறுப்போடு தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால வேற இடங்கள்லாம் பிரச்சனை வரலை என்பதை ஒரு தவறான வாதமாக வைக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்ன? அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்ல. மூணாவது வாதம், அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லைங்கிறான. கருத்து சுதந்திரம் இருக்குங்க. நான் மேடை போட்டு பேசலாம். ஒரு ஊர்ல கலவரம் ஏற்பட்டு போச்சு. அப்ப போலீஸ் என்ன செய்வான்? 144 போடுவான். யாரும் பேசக்கூடாதுமா. கருத்து சுதந்திரம் பேச முடியுமா? கருத்து சுதந்திரம் எப்ப? சுமூகமான நிலை இருக்கும் பொழுதுதான். வெட்டிக்கிட்டு சாவுவான் என்று சொன்னால் எவனுக்கும் கருத்து சுதந்திரம் கிடையாது. சொல்ல போனால் ஊரடங்கும் போடும் அரசாங்கம். ஊரடங்குனா என்ன? வெளியே நடக்கக்கூடாது, எட்டி பார்க்க கூடாது. வெளியே சுடுவான். ஊரடங்கு போட்டா என்னவாயிருமா? வெளியே தலை காட்டினா சுட்டு தள்ளிடுவான். வெளியே நடமாட உரிமை இல்லையா? கடைக்கு போக உரிமை இல்லையா? வியாபாரம் பண்ண உரிமை, எல்லா உரிமை இருக்குடா. எப்ப மனித உயிர் பாதுகாப்பா இருந்தா தாண்டா எல்லா உரிமையும். இதை விளங்காம அரசாங்கம் எதுக்கு தான் இருக்குங்கிற? வெட்டிக்கிட்டு சாவுறதை தடுக்கல என்று சொன்னால் எதுக்கு அரசாங்கம்? வன்முறையை தடுக்கிறதுக்கு உதவலன்னா அதுக்கு எதுக்கு அரசாங்கம்? அரசாங்கம் சோறா போட எதுக்கு நம்ம அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம சாப்பாட்டுக்கு பொறுப்பா? சொந்த வீடு கட்டி தரப்போறானா? ஆளுக்கு ஒரு குடியில தரப்போறானா? அடிச்சுட்டு சாவாம அமைதியா நாட்டை கொண்டு போவாங்கிறது அரசாங்கமே. அந்த வேலையை செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்ல. எவனுக்கு இருக்குங்கிறப்ப சென்சார் போர்டு தடுப்பியா? அப்புறம் அல்ல ராமதாஸ் தடுப்பியா? கம்யூனிஸ்ட் பொறுப்பேற்றுன்னு சொல்லு. எது நடந்தாலும் நான் தான் அதுக்கு பொறுப்பு அறிவிங்களா? நாங்க ஒதுக்கிறோம். அரசாங்கம் நீங்க கோரிக்கை வைக்காதீங்க. என்ன செய்யணும்? இந்த ராமதாஸ், ராமகிருஷ்ணன், பாண்டிய எல்லாம் ஒன்னா கூடி நீங்கள் வெளியிடுங்கள். ஒண்ணும் நடக்காது. எது நடந்தாலும் எங்களை பிடிச்சி உள்ள போடுங்க, பிடிச்சி உள்ள போட்டுருவோம். எல்லாத்தையும் உன் தள்ள போட்டு என்ன செய்வோம்? நம்ம உள்ள போட்டாலும் போட்டுரும். அப்படி சொல்லி பார்ப்போம். பொறுப்பு ஏற்றுக்கிற மாட்டீங்க. ஒரு அரசாங்க நாட்டில் அமைதி நிலவணும் என்பதற்காக வேண்டி அதிகாரத்தை பயன்படுத்த நேரத்தில் பயன்படுத்ததான் வேண்டும். பயன்படுத்தி இருக்கிறார்கள், இனியும் பயன்படுத்துவார்கள். எல்லாருடைய ஆட்சியிலும் இது நடந்திருக்கிறது. கருணாநிதி, ஜெயலலிதா, காங்கிரஸ், பாஜக எல்லா ஆட்சிகளிலையும் ஊரடங்கு உத்தரவுகளும் 144களும் 30 ஆட்சிகளும் போடப்பட்டுதான் இருக்கிறது. ராமதாஸ் மதுரைக்கு வரக்கூடாது தடை போட்டிய. அது எதுக்கு? ஏன் போட்டான்? ஜாதி வெறியை தூண்டுறாரு. மதுரைக்கு ஒரு உரிமை இல்லை. உரிமை இருக்கு. போய் நாளைக்கு வர இன்னைக்கு உண்டாக்குறீங்க போகாதுன்னு தடை போட்டிருக்காரு கலெக்டர். உரிமை இருக்கு அரசாங்கத்துக்கு. அப்ப அரசாங்கம் ஒரு சில நன்மையை கருதி சில உத்தரவு போட்டால் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் பேசுறா? அரசாங்கத்தில் இல்லாதவன் பேசுறாங்க. எவனுக்கு தெரியும்? வெளி ஒண்ணு நடந்தாது யார் சுமப்பா? பக்கம் பக்கமா யார் திட்டுவா? அப்புறமேலு ஜெயலலிதாவுக்கு ஆள தெரியவில்லை, சட்டங்களுக்கு காண தெரியவில்லை. அப்புறமேல அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இதாவது நடந்து கலவரம் ஜெயலலிதா சட்டங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, ஓட்டு பொறிக்கலாம், 40 ஜெயிச்சிடலாம். தனியா வேற நிப்பேன் வர அம்மா சொல்லிவிட்டாங்களே, சேர்க்க மாட்டாங்களே. அதனால என்ன செய்யறது? அவர் தனியா விட்டுட்டு நம்ம கருணாநிதி சேர்ந்து அவர் 2 சீட்டு பிடிச்சிடலாம். அதுக்குத்தான் இந்த டயலாக் விடுறாங்க. ஏதாவது நடக்கணும், அதை வச்சு ஜெயலலிதாவுக்கு பேர் கெடணும், கெட்ட பிறகு அதை வச்சு ஜெயிக்கணும். இந்த நோக்கம் இல்லாமல் வேற எந்த நோக்கம் இருந்தாலும் இந்த வாதத்தை வைக்க மாட்டான். இதை ஒரு வாதமா வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றான்? அடுத்த வாதம் ஒரு வாதமா வைக்கிறாங்க. கருத்து சுதந்திரமாச்சா? அதுக்கு அடுத்து இந்துக்கள் எதிர்த்தோமான்னு கேட்கிறான். இந்துக்கள் நாங்க எதுக்காக செஞ்சோம்? உண்மைதான். சினிமாவில் பல விதமா இந்துக்களை கேள்வி பண்றாங்க. முருகனை, திருப்பதி, வேலுமலை, வெங்கடேசாண்டு அவன் முன்னாடி உட்காந்து லவ் பண்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அசிங்கமா பாட்டு போடுறாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அவர்கள் சகித்துக் கொண்டார்கள், நீங்க சகிக்கணுங்கிறாங்க. அது அவசியமே கிடையாது. சில ரோஷம் உள்ளவங்க இருப்பாங்க, சில ரோஷம் கம்மியா உள்ள இருப்பாங்க, சில கோபக்காரன் இருப்பான், கோபம் குறைஞ்சவன் இருக்கான். பல மாதிரி மக்கள் இருப்பாங்க. என்னைய செருப்பாடிக்கும் நான் சும்மா இருந்தேன். உன்னைய செருப்பாடிக்க கேட்க முடியுமா? உன்னைய செருப்பால் அடிக்கும் போது சும்மா இருந்து தப்பு நான் சொல்றேன். நீங்க விட்டவன சினிமாங்கிறக்கா நீங்க விட்டதுனால இந்த ஆட்டம் போடுறாங்க. உன்னைய செருப்பால் அடிக்கும் போது நீங்க திருப்பி அடி, என்னைய செருப்பால் அடிக்கும் போது அடிக்கிறீங்க. வாதமானு கேட்கிறேன். என்னை செருப்பால் அடித்தப்ப நான் சிரித்துக் கொண்டிருந்தேன் இல்லையா? உன்னைய செருப்பால் அடிக்கும் போது தெரியுது. என்னங்கிறது? இது லாஜிக்கா? இது ஒரு வாதமா? ஒரு அறிவுபூர்வமாக செய்வானா? அதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். அது போகங்க, பொதுவா ஒண்ணு இருக்கிறது. ஒரு விமர்சனம் என்று சொன்னால் மக்கள் உணர்வு எப்படி இருக்கும்னு கேட்டா, இப்ப முஸ்லீம்ல உள்ள எவ்வளவு தவறுகள் இருக்குது. நாங்க மேடை போட்டு தௌஹீத் ஜமாத் உங்களுக்கு தெரியும், நாங்க மேடை போட்டு பேசுகிறோம்.
முஸ்லீம் என்ன செய்யறாங்க, சின்ன சின்ன எதிர்ப்பு காட்டினா கூட கேட்கிறாங்க. எங்களுக்குள்ள கலவரம் வந்துடாது, சின்ன சின்ன சலசலப்பு வேண்டா வரும். இதே விஷயத்தை ஒருத்த மேடை போட்டு இந்து முன்னணி போட்டு தர்காவெல்லாம் உடைக்கணும் என்ன ஆகும்? யாரும் சொல்லலாம், அந்த மதத்தில் உள்ளவன் சொல்லலாம். ஒரு விமர்சனம் என்று சொன்னால் கமலஹாசன் இந்து, அவன் இந்து இல்லைன்னு சொல்லிக் கொண்டால் அவர் இந்து, அவர் பிராமணர், அவர் அரசியல் சட்டப்படி இந்து. அவர் தன்னுடைய மதத்தை விமர்சித்தாரே, ஆனால் அதை அவர்களுக்கு ஈஸியா எடுத்துக்கொள்ள இயலும். சரி, கமலஹாசன் எடுத்த மாதிரியான ஒரு படத்தை, கடவுளை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு படத்தை அப்துல் காதர் எடுத்தா அப்போ இருப்பியா? எத்தனை படத்துல கடவுளை கேலி பண்ணாங்க. விஜய்னு ஒரு நடிகை ஒரு சினிமா படத்துல ஒரு கடவுளை முருகனை கேவலப்படுத்திட்டாராம். கிறிஸ்துவ விஜய் இந்துக்களை கேவலப்படுத்தான்னு போய் சொன்னாங்க இல்லையா? அடைய கிறிஸ்தவனாக இருந்துகிட்டு நம்ம செய்யும்போது மட்டும் கோவம் வருது. இது இந்துவா இருக்கு, இது சைக்காலஜி. இது எங்களுக்குள்ள பேசிக்கொள்வதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், வேற ஒருத்தன் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதான் உண்மை. நான் கேட்கிறேன், இந்து மத தெய்வங்களை பத்தி எத்தனை ஓவியங்கள் வரைகிறாங்க, கோயில் சிற்பங்கள்லாம் இருக்கிறது, இதுகளை எல்லாம் தப்பு தப்பா கார்ட்டூன் எல்லாம் போடுறாங்க, கடவுளை வச்சே கார்ட்டூன் வரைகிறாங்க, பேசாம தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா எம்.எஃப். ஹுசேன் ஒருத்தன் நம்ம சமுதாயத்தை படம் தொலைஞ்சு விட்டான். அவனுக்கு மார்க்குங்கிற ஒரு அளவு கிடையாது, தாடி மட்டும் தான் வச்சிருப்பான். அவன் என்ன பண்ணான்னா இந்து தெய்வங்களை ஓவியமா வரைகிறான், நிர்வாணமா வரைகிறான், உள்ளே தான் வரைகிறான். எங்க தெய்வத்தை நீ எப்படா வரைய போச்சுன்னு போனீங்களா இல்லையா? அவனை அடிச்சு வரனீங்களா இல்லையா? நாட்டில் இருக்க முடியாம நாடு கடத்தப்பட்டு கத்தார் அடைக்கலம் கொடுத்து அங்க போய் தங்கினானா இல்லையா? அங்க போய் செத்தான் ஓவியர் எம்.எஃப். ஹுசேன். எதுக்கு விரட்டின? அப்ப உன்னைய வேற ஒருத்தர் விமர்சிப்பதற்கும் அவனை விமர்சித்துக் கொள்ள வித்தியாசம் இருக்கிறது. எங்க மக்கள் எங்க மதத்தில் எங்க மக்கள் செய்யற தவறை சுட்டி காட்டினால் அது ஒரு நன்மையை நாடி எங்க மக்கள் திருந்துவதற்கு நாங்கள் சொல்கிறோம் என்று எடுத்துக்கொள்வார்கள். பெரியார் சொன்னதை காகிதம் எடுத்து சொன்னா என்ன இருக்கும்? அன்னைக்கே ஜனாசாவை இருப்பாரு. பெரியார் சொன்ன கருத்துக்களை எல்லாம் காகிதம் எடுத்து சொல்ல முடியுமா? காகிதம் ஏன்? அவர் முஸ்லீம், தொலைச்சு போடுவாங்க அதோட. அப்ப அந்த மாதிரியான ஒரு அறிவு கூட இல்லாம எங்களை திட்டு நான் கேட்டுக்கிட்டோம்னா நீ உன்னை திட்டிக்கிட்டா. கமலஹாசன் எங்களை திட்ட யாரு? விஜய் எங்களை திட்ட யாரு? பார்த்திபன் எங்களை திட்ட யாரு? பாரதி ராஜா எங்களை திட்ட நீ யாரு? நீ என்ன முஸ்லீமா? எந்த மதத்தை சேர்ந்தவனா? எங்கள் மதத்தை பற்றி இழிவா பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. எங்களுக்குள்ள பேசிக்கிட்டா சகித்துக் கொள்வோம். இது சைக்காலஜி. சரியா தவறா? சரி, எல்லாம் தவறுதான், எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஆனா சைக்காலஜி தான், உணர்வுகள் இப்படித்தான் இருக்கும். எல்லா மனிதனுடைய உணர்வுகளும் தங்களை சேர்ந்தவரை தாய் திட்டுவதையும் அடுத்த வீட்டுக்கு அடிச்சுட்டு ஒரே மாதிரி எடுத்துக்கிறோமா? பெற்றதாய் எப்படி வேணா திட்டுவா பிள்ளைய. அதே வார்த்தை நீ தானே சொன்ன, நான் தான் சொல்ல முடியுமா? நான் சொல்ல, நீ என்ன சொன்ன? பொண்டாட்டிய புருஷன் திட்ட பார்த்துட்டு அடுத்த வீட்டுக்காரன் அடியே வாடி போடி கத்துக்கிறீங்களா? நீ நான் எம்பட்டு எடுத்துட்டா, நீ ஒம்பட்டு அடிச்சுட்டு சொன்னீங்க. இந்த அறிவு கூட இல்லாம என்ன செய்யறாங்க? எங்களை திட்டினா உங்களை திட்டினா இது ஒரு டயலாக். இது டிவியில உட்கார்ந்து பேசுறானுங்க, மீடியாக்கள் உட்கார்ந்து கொண்டு அறிவை அடகு வச்சுட்டு இவங்க எல்லாம் மண்டையில களிமண் இருக்குது அறிவு இருக்கா நினைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுறாங்க. அறிவாளிகள், அறிவுஜீவிகள் அப்படியே ஸ்டைல் பண்ணிக்கிட்டு கையை ஊட்டிக்கிட்டு இருந்தோம்னா அறிவாளி அறிவியா? லாஜிக்கு சொல்லு, பதில் சொல்லு, இல்ல நேர விவாதத்துக்கு வா. விசூர் பதில் சேர்த்து அழைப்பு கொடுக்குறவா, சரியா தவறான பேசணும். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அடுத்து இதான் முதல் தடவையா கேட்கிறான். இது நான் கேட்கிறேன், டெல்லியில ஒரு மாணவியை கற்பழிச்சாங்க, சுதந்திர இந்தியாவில் ஃபர்ஸ்டா? நான் கேட்கிறேன், டெல்லியில ஒரு மாணவி கற்பழிச்சால அதான் ஃபர்ஸ்டா? இல்ல. சில சம்பவங்கள் ஒரு தடவை ஒருத்தனை என்ன செய்றீங்க, ஒரு அடி அடிக்கிறிய சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பான், ரெண்டாவது அடிக்கிறிய லேசா திரும்பி பார்ப்பான், மூணாவது அடிக்கிறிய இப்படி பார்ப்பான், நாலாவது அடிக்கிற முறைப்பான், அஞ்சாவது போடுவான், 4 தடவை அடிக்கிறான்டா. படிப்படியா தானே வரும். நீ ஒவ்வொன்றையும் சீண்டி சீண்டி பாக்குற, உன்னை போல ஒரு ஒன்று சீன்ற, ரோஜாண்டு சீன்ற, பம்பாய்ந்து சீன்ற, அப்புறமேல ஹேராம் சீன்ற, இப்படி ஒன்னு துப்பாக்கி சீன்ற, லேசு லேசா கோபம் வருது. 5% 10 ஆகுது, 10 20 ஆகுது, 20 50 ஆகுது, 100 ஆக்கும் போது இறங்குவோம். அப்ப நேற்று வரைக்கும் சும்மா இருந்தா அது டெல்லி மாநில தானேங்க. டெல்லி மாநிலம் எதனால நடக்குது? இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. ஒரு டெல்லி தலைநகரத்தில், மாநில தலைநகரத்தில் 6 பேர் சேர்ந்து கொடூரமான முறையில் செஞ்சுட்டாங்க. அந்த கோபம் அந்த சம்பவத்துக்குள்ளது இல்ல, இதுவரை நடந்த 1000க்கும் சேர்த்ததுதான். அந்த டெல்லி மாணவிக்கு எதிராக, டெல்லி மாணவிக்கு ஆமாவா மச்சானா தோழியாவா எனக்கு எதுக்கு கொந்தளிச்சான்? அது டெல்லி மாணவி நேற்று இல்ல, தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான சம்பவங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து ஏறி ஏறி கொதிச்சு ஏதாவது சரியான சான்ஸ் கிடைக்காதா என்று கொதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது மீடியாவில் பிளாஸ் ஆன வந்தான். அப்ப நம்ம என்ன கேட்கல, எவனாச்சும் கேட்டியா? இதே கேள்வி அப்ப கேட்கணுமா இல்லையா? என்ன குறை, நீங்கள் கற்பழிப்பு பேசுகிறீர்கள், டெல்லி மாணவிதான் முதலில் கற்பழித்தான் நினைக்கிறீர்களா? எத்தனை நடந்திருக்கிறது, வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லு பார்ப்போம். எங்கள்கிட்ட சொல்லிட்டு பாக்குறீங்களே, அப்படி சொல்லு பார்ப்போம். நீ டிவி நடத்துறியான்னு பார்ப்போம், நீ பத்திரிகை நடத்துறியான்னு பார்ப்போம், நீ வீதி நடமாடியான்னு பார்ப்போம். தைரியம் என்ன அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்ப ஒரு சம்பவம் நடக்குதுன்னு படிப்படியாக தான் கோபம் வரும். ஒரு கடையில ஒருத்தன் வேலை செய்யறான், 50 காசு திருடுவான், பேசாம முதலாளி கண்டுக்காம இருப்பாரு. 5 ரூபாய் திருடுவான், செய்யாடாம பாரு. 10 ரூபாய் திருடுவான், என்னடா கடுமையா இருப்பாரு. 20 அடிப்பாரு. 100 ரூபாய் போட கட்டி விட்டுவாரு. ஏன் 50 திரும்ப விட்டவில்லை, ஏன் 25 இப்படி கேட்க எவனு கேட்பானா? உங்க வீட்டுல வேலை கறி வச்சிருப்பீங்க, ஒரு தப்பு கட்டி விட்டுறீங்களா? ஒரு தப்பு, 2 தப்பு, 3 தப்பு, விரட்டுறதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, கோவம் வர்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்லங்க. அந்த கணக்கு தான் இல்லை. இதான் லாஸ்ட். நீங்க கடைசியில் நிப்பாட்டி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்ச கோபத்தை கடைசி எல்லையில கொஞ்சம் நிப்பாட்டி இருக்க பாரு. இப்ப கொதிக்கிறே தவிர இது ஒண்ணுக்காக கொதிக்கல. இந்த கொதிப்பு துப்பாக்கிக்கு எதிரான கொதிப்பு, உன்னை போல் ஒருவனுக்கு எதிரான கொதிப்பு, ஹேராமுக்கு எதிரான கொதிப்பு, பம்பாய்க்கு எதிரான கொதிப்பு, ரோஜாவுக்கு எதிரான கொதிப்பு. இப்படி நீ எடுத்த ஒவ்வொரு விஷம படத்திற்கும் எதிரான கொதிப்பு நுழைங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சினிமாக்காரன் நம்மளை எப்படி காட்டுறான் கவனிச்சீங்களா? நீ சினிமாவுல இஸ்லாமியர்களை பத்தி எடுக்கிறாருன்னா எங்களை பத்தி உனக்கு தெரியணும், எங்க வேதத்தை நீ படிச்சிருக்கணும், எங்க நம்பிக்கை உனக்கு தெரியணும், நாங்க எதுல புண்படுவோம் புண்பட மாட்டோம்னு விளங்கணும், எங்க வாழ்க்கை முறை உனக்கு தெரியணும், வீட்டுல எப்படி நடப்போம் தெரியணும். இது எல்லாம் தெரிந்து அதுக்கு ஏற்றவாறு ஒரு பாத்திரத்தை கூட எடுக்கணும். இவங்க எடுத்த படத்தை பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஒருத்தனை காட்டுவாங்க, பெருசத்தை தண்டிக்கு தாடியை போட்டு பச்சை துண்டை போட்டு சாம்பிராணி, வடிவேல் சாம்பிராணி காட்டுற மாதிரி. இது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்த காமெடி சேனல்ல போட்டாங்க. அப்ப முஸ்லீம்ல எப்படி காட்டுறான்? சாம்பிராணி போடுற கூட அழகான தோட்டம் கிடையாது, பெரிய தாடியை வச்சு மீசையை வலிச்சிட்டு இப்படி எத்தனை பேர் இருக்கான். அந்த படத்துல காட்டுன மாதிரி ஒருத்தனை காட்டு. இந்த இருக்கிற சபையில இந்த சாம்பிராணி போடுற மாதிரி காட்டினீங்கன்னா ஒரு முஸ்லீம் அப்படி இல்ல. உள்ளத்துல என்ன இருக்கு? முஸ்லீம் எவன் ஆயிடக்கூடாதுன்னா இப்படி காட்டினா முஸ்லீம் இருப்பான், இப்படி கிறுக்கு பேர் இருக்காங்க சாம்பிராணி அப்படி நினைக்கணுமா, இப்படி போடுறான். அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் ஹீரோ, அவர் எப்படி நடிப்பாரு? ஸ்டைல்னா ஸ்டைல் தான். தக்காளி பழம் மாதிரி காட்டணும். அவரே ரோஸா இருப்பாரு, ரோஸுக்கு மேல ரோஸ் போட்டு போடுவார். அந்த மாதிரி போட்டுக்கொண்டு என்ன செய்வாரு? அப்படி கலர்ஃபுல்லா தான் காட்டுவார். அப்படி இருக்கன ஒரு முடிய காட்டிக்கிறது, ஸ்டைலா இருக்கிறது இப்படிலாம் காட்டுவார். 90-75 வயசுல இருக்க வரைக்கும் கல்லூரி மாணவனா தான் நடிப்பாரு. சின்ன ஆள், சின்ன எல்கேஜ் கூட நடிச்சிருப்பாரு. அப்ப கல்லூரி இப்படிலாம் அடிப்பாரு. அந்த எம்ஜிஆர் கூட முஸ்லீம் எப்படி காட்டுவார் தெரியுமா? முஸ்லீமுக்கான பக்கீர்சா மாதிரி காட்டுவார். மேரான அப்துல் ரஹ்மான் போட்டு என்ன செய்வாரு? ஒரு மாதிரியா கோட்டை சட்டையை போட்டு, சட்டைக்கு மேல கோட்டை போட்டு, கோட்டு பத்திரம் கழட்டி விட்டுக்கிட்டு, ஒரு மாதிரி தலைப்பவர் சைப்பா கட்டிக்கிட்டு, பக்கீர்சா கோட்டை அடிச்சுக்கிட்டு, மேரான அப்துல் இப்படியா முஸ்லீம் இருக்கான்? அட எம்ஜிஆருடைய இமேஜை உடைக்கிற அளவு கூட முஸ்லீமை காட்டினா இப்படிதான் காட்டணும். எப்படி கொள்கை எனக்கு? முஸ்லீமை காட்டுவது கொள்கை வச்சிருக்கிற எங்களுக்கு என்ன செய்யணும்? எம்ஜிஆரை வைத்து இஸ்லாத்தின் மீது ஒரு கவர்ச்சி வந்துடக்கூடாது. எம்ஜிஆரால கூட முஸ்லீமுடைய இமேஜை காப்பாற்ற முடியாது, இப்படித்தான் காட்ட முடியும் என்ற அளவுக்கு எம்ஜிஆர் இமேஜை நாசமாக்குற மாதிரி அது எடுத்தாங்க. பாத்தீங்களா இல்லையா? எம்ஜிஆர் நடிச்சா கூட முஸ்லீமுக்கு தான், எப்படி பக்கீர்சா கோட்டு தான். நம்ம மூக்கா முத்துமை கருணாநிதி மகன் எம்ஜிஆர் போட்டியா விட்டாரு, அவர் ஒரு படத்தை நடக்க விட்டாங்க. அவருக்கு பக்கீர்சா கொட்டு விட்டு நல்ல மனத்தில் குடியிருக்கு நாகூர் ஆண்டவாண்டு அடிக்க விட்டாங்க. அவனுக்கு பக்கீர்சா கொடுத்தான். வீட்டுல தெருத்துல பிச்சை எடுக்க பக்கீர்சா கிராமங்கள்ல பக்கீர்சா இருப்பாங்க. பிச்சை எடுக்க கொட்டு அடிச்சுட்டு வாசல் வந்து பிச்சை கேட்பாங்க. அந்த கொட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கொட்டை முகாமுத்து கையில கொடுத்து நல்ல மனத்தில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, பிறர் நலனை நினைத்து உன்னை நானும் வேண்டவா, யாரும் வருவார் யாரும் போவார் நாகூர் ஆண்டவர் சந்நிதி சிறுக்க அம்புட்டும். இஸ்லாத்திலே கான்செப்டுக்கே மாத்தமா நாகூர் ஆண்டவர் கடவுளாக, அது ஒரு டைப்பு. அப்ப நீங்க இஸ்லாத்தை பத்தி தெரியல, மார்க்கத்தையும் தெரியல, முஸ்லீம்னா பக்கீர்சா பிச்சைக்காரன் இவங்க. அது மாதிரி பாவம் பண்ணி சிவாஜி எடுத்தாங்க. எதுக்கு சொல்றேன்? நம்மளுக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க கேவலப்படுத்துறதுக்கு. 1-2 கிடையாது. இத்தாப்பரசு தொப்பி சிவாஜி பாவம் பண்ணி படம் எடுத்தாங்க. சிவாஜி தொப்பியோட உலகுடிச்சு எவனு காசு இருக்கா? அடே நீ எடுத்த மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்கிறானா? இல்ல, காகிதம் மட்டும் ஒரு அந்த காலத்துல துருக்கியர்கள் கலாச்சாரத்தை போட்டார தவிர முஸ்லீம் சமுதாயம் யாரும் தொப்பி போறதே கிடையாது. அந்த படம் எடுக்கும்போது அநேகமா காகிதம் கூட அந்த சீன்ல இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன்.
அவர் கம்மி, இவன் அதோட தொப்பியை போட்டு எல்லோரும் கொண்டாடுவோம், நாவரும் சேர்த்து பாட விடுவாங்க. அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோரின் அல்லாஹ் கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லும்போது எப்படி காட்டுவான், நம்மளை காட்டு நடக்கிருக்க மாதிரி, பைத்தியக்க பாரு, கோமாளி மாதிரி. அதே மாதிரி நாவூர் ஒரு படத்தில் விட்டு பாட விட்டுவாங்க. உன் மதம் பெரிதா என் மதம் எது, உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம். எப்படி போறாங்க தெரியுமா, மேல தொப்பி, சட்டை கீழே ஒண்ணும் இருக்காது. எப்படி பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் போட்டு தொப்பி போட தெரியுதான், கீழே ஒண்ணும் இல்ல, சட்டை தான் இருக்குது. அப்ப சட்டை மட்டும் போட்டு உள்ளக்கு ஆட போடாம ஒரு கிறுக்கனை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம் சொல்லி நாவூர் அலிபாவை விட்டு, இஸ்லாமிய கலர் நாவூர் அலிபாவை விட்டு இந்த பாடத்தை படிக்க சொல்லி எங்களை என்ன லெவல்ல வச்சிட்டு இருக்கிறேன், ஒன்னு ரெண்டா பண்ணிருக்கேன் சினிமாவுல. எங்களை காட்டுறதுனால எப்படி இஸ்லாமிய நாகரிக ஒரு மனிதனா காட்டவே மாட்டான், ஒரு பண்பாடு உள்ளவனா காட்டவே மாட்டான். இல்லாட்டி கடைசி வில்ல நான் காட்டுவேன், இல்லாட்டி அரபு ஷேக், இல்லாட்டி வச்சுவாங்க நம்ம கொடுக்கிறான் நிம்பல் வாங்குறான். இப்படி எந்த முஸ்லீம் பேசுறான், எந்த ஊர்ல எந்த முஸ்லீம் பேசுறான், உன்னை விட அப்பனா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் பேசின பேச்சுல நம்பல் நிம்பல் வந்துச்சா, எந்த முஸ்லீம் தலைவர் பேச்சுல வந்திருக்குதா, நேரில சொல்லிக்கிறோமா, நம்பளுக்கு நிம்பளுக்கு நாம்பல் வர்றான் நிம்பல் போறான், நாம்பல் பணம் கொடுக்கிறான் நிம்பல் வட்டி கொடுக்கிறான். இந்த மாதிரி அரபு ஷேக் நாம்பல் காசு கொடுக்கிறான் நிம்பல் பொண்ணு கொடுக்கிறான், பொம்பளை வளைக்காங்கிறது. எப்படி இந்த மாதிரி நம்மளை மொழி தெரியாதவன் ஆக்குறது, நம்மளை நாகரிக தோற்றம் இல்லாம ஆக்குறது, நம்மளை மூட பயலாக ஆக்குறது, இதுதான் இந்த சினிமாக்காரர் நம்மளை காட்டக்கூடிய வேலை. அதே மாதிரி ஒருத்தர் சந்திப்பாங்க, எப்படி தெரியுமா, சலாம் அலைக்கும் வாங்க, முஸ்லீம் சலாம் சொல்லுவாங்க இல்லையா, சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும் ஏதாவது இருக்காடா, அப்படியே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எப்படி சலாம் சொல்றோம் அது கூட உங்களுக்கு தெரியல. இல்லாட்டி ஜெயில் கைதியா போட்டு 750 தர போட்டு விட்டுருவாங்க. முஸ்லீம் அவன் தண்ணி அடிச்சாலும் சரி, அவன் பொம்பளை பிடிக்காம 756 முஸ்லீம். உங்களுக்கு கிடைச்சல என்னது, முஸ்லீம்களுக்கு இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரபு ஷேக் மாதிரி பொம்பளை ஷோக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் போர் அடிச்சு போற பெண் எடுத்துருக்காங்க கொஞ்ச நாளா, தீவிரவாதி, நாட்டை துண்டாடக்கூடியவன், இந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அதனால முஸ்லீமுக்கு எதிராக இந்த மாதிரியான கட்டமோட்ட கைலி மறந்துட்டேன். எந்த முஸ்லீமு கேட்டாலும் கட்டமோட்ட கைலி தான். பாரத விலாசல காட்டுவாங்கல்ல, அந்த கட்டமோட்ட கைலி தான். இதை எல்லாரும் சிவாஜிக்கும் கட்டமோட்ட கைலி, எம்ஜிஆர் கட்டமோட்ட, அந்த கட்டமோட்ட கைலி உடுத்த மாட வீட்டுக்குள்ள உடுத்திக்கிறோம், வெளியில வெள்ளை கைலி உடுத்துவோம், பேண்ட் போட்டுட்டு வருவோம். தவிர கட்டமோட்ட கைலி வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு ரவுடி மாதிரி கைலியை உடுத்தி சிவாஜியும் கட்டமோட்ட கைலி, எம்ஜிஆர் கட்டமோட்ட கைலி, வி கே ராமசாமி கட்டமோட்ட கைலி, வடிவேலு கட்டமோட்ட கைலி. அப்போ உனக்கு எங்க மதத்தை பற்றி எங்க சமுதாயத்தை பற்றி நீ எப்படா எடுப்ப, இந்த மாதிரி இருக்கிற நீ எப்படி எடுப்ப, இதை வழங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப விஸ்வரூபத்துக்கு வந்துடணும், நேரம் முடிய போகிறது. இதுக்கு 3 மணி நேரம் 10 போல இருக்கு, அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த விஸ்வரூபம் படம் ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய ஆரம்பத்தை எடுத்துக்கிறோங்க. பெயர், முதல்ல பெயர், விஸ்வரூபம் என்ற பெயர். இந்த பெயரை எப்படி எழுதுறான்னு கேட்டா, அந்த படம் தயாரிக்க ஆரம்பத்தில் இருந்த அரபு எழுத்து மாதிரி எழுதுறான். மேல 2 புள்ளி வைக்கிறதுலாம் தமிழ்ல கிடையாது. இம்மன் நண்ட ஒரு புள்ளி தான் வைப்போம், இச நண்ட ஒரு புள்ளி தான் வைக்கணும். விசு வேண்ட இந்த இசுக்கு என்ன செய்யறான், 2 புள்ளி வைப்பான். 2 புள்ளி வைக்கிற மொழி எது, அரபி, உருது, பார்சி. இதான் 2 புள்ளி வைக்கக்கூடிய மொழிகள், அனைத்து முஸ்லிம்களுடைய மொழிகள். இம்மன்னாவுக்கு 2 புள்ளி வைப்பான், விசுவ ரூபம். அந்த எழுத்து கூட பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெப்ட்ல வர்ற மாதிரி தான் எழுதுவான். அது ஒரு டைட்டில் வரும்போது அரபி எழுத்து மாதிரி, சீனு மாதிரி, லாமு மாதிரி அரபி எழுத்துடைய வடிவத்தில் பார்த்தா தெரியும். அப்ப என்ன செய்யறான்னா, அரபி எழுத்து மாதிரி காட்டுவதன் மூலமாக இஸ்லாத்தை சிம்பாலிக்காக, இஸ்லாத்தை பத்தி தான் எடுக்க போறேன்னு சொல்றோம். சரி, பெயர் எது சொல்லுது, விஸ்வரூபம்ங்கிறது. விஸ்வரூபம்னா என்ன, திருமால் என்பவர் இந்துக்களுடைய பெருமாள் ஒரு கடவுள். அவர் 10 அவதாரம் எடுப்பாரு. அதுல ஒரு அவதாரம் தான் இந்த விஸ்வரூபம் எடுக்கிற அவதாரம். என்ன அவதாரம், மாபலி மன்னன் ஒரு ராஜா இருப்பான், அவன் ஒரு கொடுங்கோலனா இருப்பான். அவனை அழிக்கிறதுக்காக வேண்டி கடவுள் நினைச்ச குள்ளமா வருவார். எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அது செஞ்சு தரணும். என்ன கோரிக்கை, ரொம்ப வேணா, எனக்கு காலடியில 3 அடி நிலம் வேணும், வேற ஒண்ணு வேணாம் அப்படின்னு கேட்பான். 3 அடி நிலம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த மன்னர். உடனே என்ன செய்வாரு, அந்த கடவுளே ஒரு கால பூமியில வைப்பாரு. வச்சுட்டாரா, முன்னோர்கள் அங்க கொண்டு வச்சிருவாரு வானத்துல. அப்ப எவ்வளவு ரூபம், பெரிய ரூபம். ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் ஆகாயத்திலையும் வச்சா ஆளு காலை அம்பிட்டு போனா உடம்பு எவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசா போயிடும்.
மூணாவது அடி எங்க வைக்கிறதுன்னு சொல்லி உன் தலையில வைக்கணும் பாரு, அழிச்சு போயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி கடவுள் ஒரு அவதாரம், பெரிய அவதாரம் எடுத்து அழிப்பார். அதான் விஸ்வரூபம். விஸ்வரூபம் புராண வார்த்தை, இந்து மதத்தினுடைய வார்த்தை. அதான் இந்து மதம் இஸ்லாத்தை அழிக்கும், அதான் கான்செப்ட். படத்தின் பெயரை என்ன, அரபு மொழியில் அந்த எழுத்தை காட்டி இஸ்லாத்தை சொல்கிறான். விஸ்வரூபம் என்ற பெயரை வைத்து விஸ்வரூபம் எடுத்து நான் என்ன செய்ய போறேன், இஸ்லாத்தை அழிக்க போறேன். அந்த பெயருடைய வார்த்தையுடைய அர்த்தமும் அந்த அரபு எழுத்தை காட்டுவதும் இந்துக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு உறவைத்தான் நீ சொல்லுகிறாய். படத்தின் ஆரம்பம் அப்படி, இதை விளங்கிருங்க. அடுத்து என்ன சொன்னா, படத்தை போடும் போதே பலவீனமான இதயம் உள்ளவர்கள் இதை பார்க்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கே தெரியுது கேடுகட்ட படம் இது. பலவீனமானவர்கள் பார்க்க கூடாத படத்தை ஏண்டா சென்சார் அனுமதிக்கிறீங்க? யூஏ சர்டிபிகேட் எப்படா கொடுத்தீங்க? பணம் எடுத்தவன் சொல்றான் பார்க்காதங்கிறான், பொம்பளை எல்லாம் பார்க்க கூடாதுங்கிறான். பலவீனமான பொம்பளை தானே, வயசானாலும் பார்க்க கூடாதுங்கிறான். இவன் சர்டிபிகேட் கொடுக்கறான். குழந்தைகள் யூஏ அர்த்தம், தனியா பார்க்க கூடாது, பெரியவங்களோட பார்க்கலாம் அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப நீ இது தடை செய்யப்படக்கூடிய படம் என்பதை படத்தினுடைய டைட்டில் சொல்கிறது. இந்த படத்தை பலவீனமான இதயம் கொண்டவர்கள் பார்க்க அவ்வளவு வெட்டு குத்து கொலை பயங்கரமா இருக்கிறது அப்படிங்கிறான். இதுவே ஒரு படத்தை தடை செய்வதற்கு ஒரு முக்கிய ஆதாரம். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, ஆப்கான்ல தாலிபான்களை பத்தி எடுக்கிறான். தாலிபான்கள் தீவிரவாதம் அப்படி இப்படின்னு காட்டும் பொழுது, தாலிபானுக்கு ஒரு சின்ன குரூப், அவர்கள் ஒழிக்கப்பட்டாங்க. இப்ப அவங்கள்ட்ட ஆட்சி இல்ல, வேற மக்கள் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தாலிபானும் கிடையாது, தாலிபான் ஆதரிக்கிறவங்க கிடையாது. தாலிபான ஆதரிக்காத மக்கள் அதிகமா இருக்க போய் தான் அவங்க ஜெயிச்சு, ஹமீது கர்சாய் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிறார். இவன் படத்துல காட்டுறான், ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான் முழுசுமே இப்படித்தான். எப்படித்தான் அருவாக்கத்தி துப்பாக்கி குண்டு இதே வேலையாத்தான் அலைவாங்க அப்படிங்கறத காட்டுறானே தவிர, ஆப்கானுக்குள்ள ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் இருப்பதாகவோ, இதெல்லாம் கண்டிக்கிற முஸ்லீம் இருப்பதாகவோ, அந்த சமுதாயத்தில் இதெல்லாம் வெறுக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருப்பதாகவோ காட்டாம, ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானுமே இப்படித்தான் பயங்கரவாதம் தான், குண்டு தான், வெடிதான் காட்டுறான். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் கொலை செய்வாங்க. கொலை செய்யும் பொழுது பின்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, இஸ்லாமிய சட்டமே தீர்வு உண்டு. அதே மாதிரி என்ன பண்றான்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் பெரிய பேனரை வச்சு கொள்றான். கொல்லும்போது லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கொல்ல சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ் வைக்கிறான், கொல்லும் போதே லா இலாஹ இல்லல்லாஹ் பேனரை காட்டுறான். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்லிம்கள் சொல்லி எல்லாத்தையும் கொள்றாங்க. இதுதான் கொலைக்கு காரணம் இஸ்லாம் தான். இந்த பேனர் ஒவ்வொரு கொலைக்கும் இது வருகிறது. ஒவ்வொரு கொலை நடக்கும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் பேனரை காட்டினா என்ன அர்த்தம், எங்களை நீ தீவிரவாதி இஸ்லாம் தான் காட்டுற, அந்த படத்துல இருக்கிறது. அதே மாதிரி போன் பேசுறோம், நான் இவர் போன் பண்றேன், ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் இதான் பேசுவோம். போன்ல எப்படி பண்றாங்கன்னா, அல்லாஹ் அக்பர், யாரு ரபிகா பேசுறீங்க, அல்லாஹ் அக்பர் ரபிகா தான் பேசுறேன், வைக்கும்போது அல்லாஹ் அக்பர். இந்த போன்ல உரையாடல்கள்ல பேசும்போது வைக்கும் போதும் எத்தனை போன் உரையாடல் வருதோ அத்தனை அல்லாஹ் அக்பர்ங்கிறான். அப்ப இந்த அல்லாஹ் அக்பர்னா எதுக்குன்னா, தீவிரவாதிகளுடைய கோடு வார்த்தை, சங்கேத வார்த்தை. அல்லாஹ் அக்பர் நம்ம ஆள் அர்த்தம், கொல்லணும்னு அர்த்தம், யுத்தத்துக்கு வாங்க அர்த்தம் அப்படின்னு அந்த அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தையை ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகையை நடத்துகிறோம். வாருங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அழைக்கிறோம். அறுத்து பலியிடும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுத்து பலியிடுகிறோம். அப்ப அந்த அல்லாஹ் அக்பர் என்பதை எதுக்கு பயன்படுத்தலாம்? பக்கத்தில் கேட்டா அந்த படத்தை பார்த்து ஒரு இந்து சகோதரன் என்ன செய்வான், அல்லாஹ் அக்பர் சத்தம் வருது, இந்த விசுவரூபத்தில் காட்டின அந்த வழிக்கு தான் கூப்பிடுறாங்களோ, அதுக்கு தானோ நினைப்பானா இல்லையா? அல்லாஹ் அக்பர்ங்கிற என் மதத்தினுடைய நம்பிக்கையை காட்டக்கூடிய எப்படி தடுப்ப, எப்படி அதை படத்துல வைப்ப? அப்ப அல்லாஹ் அக்பர் ஒரு எவனோ கொலைசியா காட்டி தொலைச்சிட்டு போ. போன வைக்கும் போது எடுக்கும்போது அல்லாஹ் அக்பரா, முஸ்லீம்கள் அல்லாஹ் அக்பர் பேசிக்கிறோமா, அஸ்ஸலாமு அலைக்கும் பேசிக்கிறோம். நீ அல்லாஹ் அக்பர் போது தொழுகையுடைய அழைப்பை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, ஏராளமான தடவை இந்த அல்லாஹ் அக்பர் காட்டப்படுகிறது அந்த படத்தில். அடுத்து என்ன கேட்டா, ஆப்கானிஸ்தானுக்கு போனா காய்கறி கடையில பார்த்தா துப்பாக்கி குண்டு விக்குது, பழைய இரும்பு கடையில பாத்தீங்கன்னா காயலாம் கடையில தான் விக்குது, தொப்பி கடையில் வச்சுக்கிறாங்க, உள்ள போய் பார்த்தா பாட்டி சோனா விற்கிறாங்க. தொப்பி கடையில துப்பாக்கி, காய்கறி கடையில துப்பாக்கி, கிலோல நிறுத்து கொடுக்குற மாதிரி, எடை போட்டு கொடுக்குற மாதிரி ஒட்டுமொத்த ஆப்கான்லயுமே அதான் பிசினஸ்ங்கிற மாதிரி காட்டுறான். முஸ்லீம் அனைவரும் அப்படி இருக்காங்கன்னு காட்டுறான், அதான் மேட்ரு. அதே மாதிரி இவர் முல்லா உமர் சொல்வார், இவர் கமலஹாசன் நடிகர் முஸ்லீமா நடிச்சிருப்பான், அப்பதான் நம்மளை ஏமாத்தலாண்டு.
முஸ்லிமா நடிச்சு தாலிபான வலிக்கிறாங்களாம் போய், இதான் கதை. அப்ப போகும்போது இவர் போய் முல்லா உமர்ட்ட மாட்டிக்கிறார். மாட்ட உடனே வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ராகுல் அனுப்பி வைப்பாங்களா அவரை. அப்ப பேசிட்டு இருக்கும்போது இந்த தமிழ் ஜிஹாதி நமக்கு வேணும், கமல்காரன் தமிழ் ஜிஹாதியா, தமிழ் ஜிஹாதி நமக்கு வேணும் அப்படி சொல்லி முல்லா உமர் சொல்லுவார். நான் தமிழ்நாட்டில் 2 வருஷம் கோயம்புத்தூர் மதுரையில தான் இருந்தேன். யார்? முல்லா உமர். முல்லா உமருடைய தலைக்கு பல லட்சம் கோடிகளை அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறான். அந்த முல்லா உமர் எங்க தங்கி இருந்தாராம்? நம்ம மதுரையில கோயம்புத்தூர்ல, நம்ம அடைக்காலத்துல, முஸ்லீம்களுடைய அடைக்காலத்துல. அப்ப முஸ்லீம்கள் தமிழ், இப்ப என்ன அர்த்தத்துக்கு? தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் முல்லா உமர் மாதிரியான ஆட்களுக்கு சோறு போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப கோவை குண்டு வெடிப்புலாம் யாரு காரணம்? முல்லா உமர் தான் காரணம். கோவையில் அவர் தான் தங்கி இருந்தார்ல. அப்ப ஏன் சேர்க்கல கேஸ்ல? இன்னும் சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவமானம். முல்லா உமர் இந்த நாட்டுக்குள்ள கோயம்புத்தூர்ல 2 வினாடி தங்கினால அவமானம், காலடி எடுத்து வச்சா அவமானம். சிபிஐ எதுக்கு இருக்கிற, உளவுத்துறை எதுக்கு இருக்கிற, ராணுவம் எதுக்கு இருக்கிற, உலகமே தேடப்படக்கூடிய ஒருத்தன் எந்த நாட்டுக்கு போக முடியாம இந்தியாவுக்குள்ள வர்றான என்ன மெசேஜ்? பாகிஸ்தானுக்கு மெசேஜ் வைக்கிறான். இவன் என்ன வைக்கிறான்? அடே இந்தியாவுக்குள்ள யாரும் போகலாம், போ, முல்லா உமரை போயிட்டான், போ, டெல்லி போய் புடி அப்படின்னு பாகிஸ்தானுக்கு செய்தி வைக்கிறான். இவன் சைனாக்காரனுக்கு செய்தி வைக்கிறான். சைனாக்காரன் கார் துப்ப மாட்டான். எப்படா முல்லா உமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கிறீங்க? அவ்வளவு திறந்து கிடந்தா இந்தியா? போலீஸ் ஒண்ணுமே செய்யாதா? ராணுவமே இருக்காதா? ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இறையாண்மையை கேவலப்படுத்துற மாதிரி 2 வருஷம் முல்லா உமர் இங்க இருந்தாராம். இருந்தது மட்டும் இல்ல, இருந்து ஆக போகவும் செஞ்சிட்டார், இருக்கவும் செஞ்சார். 2 வருஷம், 2 வருஷத்துல யாரும் பார்க்கவும் இல்ல. அப்புறம் அப்படி சந்தோஷமா திருப்பி வர நினைஞ்சார், தாலிபான்ல போய் ஆப்கானுக்கு சேர்ந்துட்டாருங்கிறான். அது மாதிரி இவன் மட்டும் இல்லாம மரண தண்டனை கொடுக்கிற போதெல்லாம் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுறான். எதுக்கு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துக்கு தூக்கி போடும்போது உன் செயலுடைய விளைவு தான் இது அப்படின்னு தாலிக்க பிமா கத்தமத் ஐதீக்கும், இது அரபில் அப்படி ஓதி, இது உன் செயலுக்கு. குர்ஆன் ஆயத்தை எதுக்கு சொல்லுது? நரகத்துல போடும்போது அல்லாஹ் சொல்ற ஒரு வாசகத்தை இவன் கொலை செய்யும் போது இந்த ஆயத்தை ஓதுறான். தாலிக்க பிமா கத்தமத் ஐதீக்கும் சொல்லித்தான் கொலை செய்யறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது குர்ஆன் தான் இதை சொல்லு. குர்ஆன் சொர்க்கத்தை சொல்லுது, நரகத்தை சொல்லுது. இவன் என்ன சொல்றான்னு கேட்டா அடுத்தவனை போட்டு தள்ளுறதான் சொல்லுது. குர்ஆன் தான் இவனை தூண்டுகிறது. இந்த கொல்வதற்கு ஆதாரம் இந்த குர்ஆன் வசனம் என்று காட்டுகிற விதமாக குர்ஆனோடு விளையாடி இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, இன்னும் என்ன செய்யறான்னு கேட்டா, அப்ப பெண்கள் சின்ன பயல் விளையலாம், தீவிரவாதியை காட்டுறான். எந்த அளவு காட்டுறான்னு கேட்டா, கண்ணை கட்டி, அங்குள்ள எல்லா சின்ன பயல்களுக்கும் கண்ணை கட்டி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கண்ணு ரெண்டையும் கட்டி விட்டுட்டு துப்பாக்கி, பல வகையான துப்பாக்கிகள், பல வகையான தோட்டாக்கள் எல்லாம் போட்டு தொட்டு பார்க்க சொல்றான் பையன்ட்ட. இது என்னடா துப்பாக்கி? 47. இது என்னடா? இது 70 mm பிஸ்டல். இது என்னடா? அது மிஷின் கண்ணு. இது என்னடா? ரிவால்வர் சொல்றான். கரெக்டா எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? கண்ணை மூடிக்கிட்டு தொட்டா கூட அது என்ன ஆயுதம்னு பேர் சொல்லணுமா? யாரு? சின்ன பசங்க. அப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லா முஸ்லீமும் அனைத்து பிள்ளைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு காட்டுறான். எந்த அளவு காட்டுறான்னா, குண்டு இருக்குல்ல, வெடிகுண்டு, அந்த துப்பாக்கி தோட்டா, இந்த தோட்டாவில் கையை வச்சு இது எத்தனை mm, கண்ணை முடிக்குது, இது 11 mm. யாரு? பையன் சொல்றான். சினிமாவில் காட்டுறாங்க. இது மூலம் என்ன சொல்ல வர்றான்? இவங்க வெளியில தொப்பி போட்டு டைப்பா இருப்பாங்க, உள்ளக பார்த்தா வெடிகுண்டுடைய சைஸ், தோட்டா சைஸ கையில பார்த்து சொல்லி கொடுவாங்க. எல்லா துப்பாக்கி வகையாரம் அத்துப்படி முஸ்லீமுக்கு இது பரம்பரையா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த படத்துல காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு காட்சியை செய்யறதை நீங்க பாக்குறீங்க. இது மாதிரியான தொடர்ச்சியா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாம் என்பது தப்பான ஒரு மார்க்கம், அது ஒரு கேவலமான மார்க்கம். அந்த மார்க்கம் தான் இவங்களுடைய தீவிரவாதத்துக்கு ஆதரவா இருக்குது என்கிற மாதிரியாக சித்தரித்துக் கொண்டு தேசபக்தி உள்ள முஸ்லீம்கள் இதை மறுக்க மாட்டார்கள். அப்ப நடந்ததை எடுத்தா தப்பான்னு வேற கேட்கிறாங்க. நடந்ததை எடுத்தாலும் சில நேரத்தில் தப்பாகிவிடும். நீ நடந்ததை எடுக்கல. ஆப்கானிஸ்தான் மேட்டர்ல ஆப்கானிஸ்தான்காரனுடைய வன்முறையை நாங்கள் உன்னை விட முதல் கண்டிச்சிருக்கிறோம், முஸ்லீம் கண்டித்திருக்கிறோம். அதை தாண்டி அமெரிக்காக்காரன் வன்முறை செஞ்சான் என்பது எங்க கொள்கை. அதை காட்டினியா? அமெரிக்கா செஞ்ச அடாவடி நீ காட்டினியா? சரி, அப்படி வச்சுக்கிருவோம். கோவையில் ஒரு கலவரம் நடந்துச்சுல, போலீசார் 19 பேர் சுட்டாங்கல்ல, அதுக்கு வீடியோ கேசட் போட்டோம்ல, அதையும் தடுத்தாங்க. நடந்ததான போட்டோம், நடந்ததையும் போடக்கூடாது. சில நேரங்களில் கலவரம் வரும் என்றால், பிரச்சனை வரும் என்றால், குஜராத் கலவரத்தை நான் படமா இருந்தா விடுவியா? குஜராத்தில் என்னென்ன வெறியாட்டம் போட்ட என்பதெல்லாம் அப்படி காட்சி நான் காட்டினால் நீ படத்தை வெளியிடுவியா?
அப்ப குஜராத் எடுக்க முடியாது, மும்பை கலவரத்தை எடுக்க முடியாது என்றால் உனக்கு மட்டும் லைசன்ஸ் அப்ப இந்த மாதிரியான வரட்டுவாதங்களை வைக்கிறார்கள். ஆக நேரம் முடிந்து விட்டதனால் சுருக்கமா முடித்துக் கொள்கிறேன். அப்ப விஸ்வரூபம் என்ற படத்துல ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் எடுத்தால் ஒட்டுமொத்த முஸ்லிமும் கெட்டவன் என்கிற கருத்து பச்சையா பதியும். பக்கத்து வீட்டு இந்துக்கள் நம்மளை சந்தேகப்படுவான், வாடகை கூடியிருக்கிறவன் முதலாளியா இருந்தா அவன் சந்தேகப்படுவான், கடையில வேலை செஞ்சா நம்மளை சந்தேகப்படுவான், பொம்பளைய சந்தேகப்படுவான், சிறுவர்களை சந்தேகப்படுவான், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்னஞ்சிறு பிஞ்சி மாணவர்களை அவன் வயசு ஒத்த மாணவன் கேலி செய்வான். இப்படி பலவிதமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி எங்களை பின்தள்ளிரும். அண்ணன் தம்பியா வாழ்ந்த மக்கள் மத்தியில கசப்பை வெறுப்பை உண்டாக்கிவிடும் என்று சொன்னால் 100 கோடி ரூபாய் செலவழிச்சுட்டாங்க பாவிகளா. 100 கோடி ரூபாய்க்காக வேண்டி நாங்க சாவணுமாடா? நல்லிணக்கம் சாவணுமாடா? மனுஷன் சாவணுமாடா? சட்டம் ஒழுங்கு சாவணுமாடா? அப்ப ஒருத்தர் சம்பாதிக்கிறதா அங்க கணக்கு தெரிய தவிர என்ன ஏற்படும் என்பதை பத்தி அவனுக்கு கவலை இல்ல. தெளிவா சொல்றோம். அரசாங்கம் நன்றியும் தெரிவிக்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலேயே உறுதிமிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் உள்துறை செயலாளரை சந்தித்து நிலைமையை வளர்க்கணும். நாங்க எதிர்ப்ப ஜனஜாதிகள் நாங்க தெரிவிப்போம். ஆனால் அந்த படம் அப்படி இல்லை. நாங்கள் தெரிவித்தபடி ஆர்ப்பாட்டத்தில் முடிந்து விடாது. மக்களுடைய உணர்வுகளை பார்க்கும் பொழுது அந்த படத்தின் காட்சிகள் என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் என்ற அனுபவத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி நடந்துவிடக் கூடாது என்றால் நீங்க சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுக்கு எடுங்கன்ற உடனே பதறி போய் பொறுப்புள்ள ஒரு அரசாங்கம் பதறி போய் அதிகாரிகள் கூடி நாளைக்கு எந்த விதமான அசம்பாவிதம் வரக்கூடாது என்பதற்காக உடனடியாக சிஎம் ஒரு வந்த உடனே முதல் வேலை கொடைக்கானல்ல கொடநாட்டில் தங்கி இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே முதல் வேலை அதிகாரிகள் என்ன பிரச்சனை வரப்போதாமல அதிகாரிகள் எல்லாத்தையும் விலைக்கு சொன்ன உடனே தடை செஞ்சு பொறுப்போடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சேர்ந்த நன்றி பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த கோர்ட்ல நீதிமன்றத்தில் எப்படியும் வரலாம். நம்ம நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட முடியாது. டாவின்சி கோடு படத்தை தடை செஞ்சான், தடை செய்து தப்புன்னு நீதிமன்றம் சொன்னது. டேம் படத்தை தடை செஞ்சான், தடை செஞ்சு சரின்னு நீதிமன்றம் சொன்னது. நீதிமன்றம் இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும். டாவின்சி கோடுக்கு ஒரு மாதிரியாக சொல்லும், டேமுக்கு ஒரு மாதிரியாக சொல்லும். அது என்ன சொல்லுது என்பது அந்த நீதிபதிக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நாங்கள் சொல்வது எங்களுடைய மான பிரச்சனை, எங்களுடைய உயிர் பிரச்சனை. நீதிமன்றமே ஒன்றை செய்தாலும் அதை எப்படி எதிர்த்து பண்ணுவது என்பதை அரசாங்கம் நன்றாக அறிந்திருக்கிறது. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்கள் முழு சக்தியை பயன்படுத்தி டாவின்சி கோடுக்கு செய்த வழியையாவது கடைபிடித்து எந்த வழியிலும் இது போன்ற ஒரு படம் நாட்டில் அமைதி குலைந்து விடக்கூடாது. அண்ணன் தம்பிகளாக எல்லோரும் வாழ. அது ஃபர்ஸ்ட். ஒருத்தருடைய சம்பாத்தியம் ஃபர்ஸ்ட் கிடையாது, ஒரு சினிமா ஃபர்ஸ்ட் கிடையாது, ஒரு கலை ஃபர்ஸ்ட் கிடையாது, கருத்து சுதந்திரம் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் அமைதி நிம்மதி என்பதை கருத்தில் கொண்டு முழு நம்பிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். தமிழக அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்தாலும் இந்த படத்தை வெளியிடாமல் தடுத்து அமைதி பூங்காவாக தமிழகத்தை காக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.